पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கைவல்ய பாதம் 4வது பாதம் பார்த்துருக்கோம். இந்த 4வது பாதத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா 28வது சூத்திரம் பார்த்துருக்கோம். 28வது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் சொல்லுது. எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் நம்ம ஏற்கனவே பரிணாமவாதத்தை பார்த்துருக்கோம். சமாதி பரிணாமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பரிணாமம். சமாதி பரிணாமம் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த 6 விதமான சவிகல்ப சமாதிகளில் நடக்கக்கூடிய பரிணாமம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சமாதி பரிணாமம்னு பேர். மேலே ஏறிக்கிட்டே இருப்போம், கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம், கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம். இப்போ நம்ம விக்ஷிப்த பூமியிலேருந்து ஏகாகிர பூமி போகும்போதே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் எங்கே நடக்கும்? ஏகாகிர சித்தம் பார்த்தீங்கன்னா சவிதர்க்கத்தில் எங்கேயாவது ஸ்தூலத்தில் நடக்கும். திரும்ப கீழே இறங்குவோம், திரும்ப மேலே ஏறுவோம், திரும்ப கீழே இறங்குவோம். இந்த ஏகாகிர சித்தம் பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்த ஷண்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ரயில்வேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ட்ராக்குக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெயின் முன்னாடி போகும், குட்ஸ் ட்ரெயின், அப்புறம் பின்னாடி வரும், முன்னாடி போகும், பின்னாடி வரும். என்னையா நடந்துகிட்டு இருக்கு நமக்கு புரியாது. அதுக்கு பேர் ஷண்டிங்னு பேர். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ராக், நம்மளோட சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏகாகிரம் போகும், திரும்ப விக்ஷிப்தத்துக்கு வரும், ஏகாகிரம் போகும், திரும்ப விக்ஷிப்தம் வரும். அப்போ மெதுவாக சவிதர்க்கத்தில் செட்டில் ஆகும். அப்புறம் சவிதர்க்கத்தில் இருந்து நிர்வித்தர்க்கம் போகும், திரும்ப சவிதர்க்கம் வரும். சவிதர்க்கத்தில் இருந்து நிர்வித்தர்க்கம் போகும், கீழே வரங்க. அப்போ திரும்ப நல்லா ஸ்டெடியாகி நிர்வித்தர்க்கத்தில் நிற்கும். அப்புறம் நிர்வித்தர்க்கத்தில் இருந்து சவிச்சாரம் போகும், திரும்ப நிர்வித்தர்க்கத்தில் வரும். திரும்ப சவிச்சாரம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரத்தில் ஸ்டெடி ஆகிடும். அப்புறம் மெதுவாக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் கிராஃப் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகும், ஆனால் கீழே இறங்கும், மேலே போகும், மேலே போகும், கீழே இறங்கும். இப்படியே போய் சவிதர்க்க அந்த சவிகல்ப சமாதியில் பீக்காக இருக்கிற சாஸ்மிதா சமாதி வரைக்கும் போயிடும். அப்போ அதுக்கு நடுவில் நடக்கிற இந்த பரிணாமம், விக்ஷிப்த பூமியிலிருந்து நடக்கக்கூடிய பரிணாமங்களுக்கு பேர் சமாதி பரிணாமம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா பிரசங்கியான தியானத்தில் இருந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் இருந்து அபியாசம் பண்ண என்னாகும், அதில் மெதுவாக ஒரு ஹோல்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஹோல்டில் பார்த்தீங்கன்னா சதா விவேக கியாத்தி ஒருத்தருக்கு நல்லா சித்தமாகும். அதில் மெதுவாக வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் எப்படி நடக்கும்? க்ஷணமாத்திரம் நடக்கும். இவர் என்ன பண்ணுவார்? நிரோத பூமிக்கு போவார். நிரோத பூமியில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு திரும்ப கீழே இறங்குவார். கீழே இறங்கும் போது விவேக கியாத்தி, மேலே ஏறும் போது நிரோதம். அப்போ நிரோதம் விவேக கியாத்தி, நிரோதம் விவேக கியாத்தின்னு மெதுவாக மேலே கீழேன்னு போய் ஒரு டைமில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா நிரோத பூமியிலேயே ஸ்டெடியாக நின்னுறது. தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே ததா திரஷ்டுக்கு ஸ்வரூபே அவஸ்தானம், அதுலேயே நின்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் கைவல்யம் நம்ம சொல்கிறோம், கேவல பாவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேள்வி வருது அப்படின்னா,
ஒரு விவேகம் ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னும் போது அந்த விவேகத்துக்கு நடுவுல கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சைத்தானா இருக்கக்கூடிய அந்த சித்தத்தில் இருக்கிற நிறைய தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவாயிருக்கிற சம்ஸ்காரங்கள் இருக்குல்ல, அந்த சம்ஸ்காரங்கள்ல இருந்து வேற வேற தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வரும். ஆனால் பலம் இருக்குமானா பலம் இருக்காது. பிரசங்கியானத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் விவேகம் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தாட்டும் வரும். ராம 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 சொல்லிக்கிட்டே இருப்போம். அது மெதுவாக நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற தாட்டும் வரும். எப்படி நம்ம வந்து ஜப ஆவர்த்தி அதிகம் பண்ண 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 நல்லா ஸ்டெடியாகி வேற தாட்டு வராமல் போயிடுது அபியாச பலத்தினால. அதே மாதிரி பிரசங்கியான பலமும் என்னது, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்து 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 அது பலமாக 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 மற்ற தாட்டோட வந்து என்னாகும், வர்றது கம்மியாயிட்டே போகும். அப்போ மற்ற தாட்டு எங்கேருந்து வருதுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அந்த மற்ற தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்ஸ்காரம் சித்தம்னு ஒன்று இருந்தாவே அதில் ஏற்கனவே சஞ்சித கர்மாக்கள் வாசனைகள் எல்லாம் அதில் இருக்கு. அப்போ அந்த சஞ்சித வாசனைகள்ல இருந்து சம்ஸ்காரங்கள்ல இருந்து என்னாகும், இந்த தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரங்களிலிருந்து இந்த விவேக கியாத்தியோட கேப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் விவேக கியாத்தியை விட்டானோ அப்பெல்லாம் அந்த கேப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டி எட்டி பார்க்கும். இதுக்கப்புறம் அப்போ அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த சம்ஸ்காரங்களுக்கு எப்படி சுவாமி நாசம் உண்டாகும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, ஏன்னா சம்ஸ்காரம் இருக்கிற வரைக்கும் வாசனைகள் இருக்கிற வரைக்கும் நடுவில் நடுவில் கேப்பில் வந்து விருத்தி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆச்சாரியார் சொன்னார் நேத்து சூத்திரத்தில் 28ல், ஆனம் ஏஷாம் கிளேஷவது உக்தம் அப்படின்னு. கிளேஷத்துக்கு எப்படி நாசம் உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளேஷமாக இருக்கட்டும் வாசனைகளாக இருக்கட்டும் ஒரே ப்ராசஸ் தான் சுவாமி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்நியதாக்கியாத்தி பண்ண 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 பண்ணவே உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப அற்புதமானது. இதுக்காக தான் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சாந்தோக்கியம் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், பிருகதாரண்யம் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். சாந்தோக்கிய பிருகதாரண்யம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்லுது. பிருகதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உபதேசமே வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை பற்றி சொல்லுது. இந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகத்தில் இருக்கிற குதிரை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை வர்ணனை பண்ணுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 ஒரு அத்தியாயத்தில் ஃபுல்லாக வந்து பிராணன் பிராணன் பிராணனே இருக்கும். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் உபாசனை ஏதாவது இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் உபாசனை ஈஸ்வர உபாசனை நம்ம வெளியில் வச்சு ஆராதனை பண்ணுறோமே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் எங்கள் வாஸ்தவத்தில் வைதிகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்தியாத்மிகத்தில் பிராணனையே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை உபாசிக்கிறது. சாக்தத்துவ இதில் வந்து காஷ்மீர் சைவத்திலேயே அதான் சொல்லும். அதே மாதிரி பிருகதாரண்யத்தில் வந்து பிரம்மத்தை வந்து உபாசனை பண்ணுறதுல உத்தமமான உபாசனை பிராண உபாசனை. இந்த பிராண உபாசனை தான் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பிராண உபாசனை தான் வாஸ்தவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசங்கியான தியானம். எல்லாம் லயமாகிறது. எங்கே லயமாகுது? பிராணனில் போய் லயமாகுதா? எங்கேருந்து எல்லாம் உதயமாகுது? பிராணனில் உதயமாகுதா? எதனால் இதெல்லாம் நிற்கிது? பிராணனில் நிற்குதா? இந்த பிராணனுக்கு ஏதாவது அபிமானம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அபிமானமும் இல்லை. அப்போ ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் ஆக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பிராண வீக்ஷணத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே அதுதான் பரம்பிரசங்கியான, வேற எதுவும் யோசிக்காது. ஏன்னா பிராணபந்தனம் ஹி மனசோமிய அப்படின்னு ஒரு இது இருக்கு. நீங்க பிராணனுக்கு பந்தப்பட்டதா வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்கு. பிராணன் சுவாசம் நடந்துச்சு அப்படின்னா மனசு தாட் ப்ரொடியூஸ் பண்ணும். பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தை நிப்பாட்டிச்சு அப்படின்னா கும்பக பிராணாயாமம் பண்ணி பாருங்க. கும்பகம் பண்ணீங்கன்னா தாட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியா பிரதானம். இதையே வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை பார்க்க ஆரம்பிங்க. 5 நிமிஷம் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை வந்து நீங்கள் வெறுமனே பிராணனை வந்து எந்த இதுவும் பண்ணாதீங்க. குவைட்டாக உட்காந்துக்கிட்டு பிராண பிரம்மேதி உபாசித்தன்னு ஒரு மந்திரத்தை வச்சுக்கோங்க. என்னோட கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கார்? பிராணஸ்வரூபியா இருக்கார். என்னோட சிவபெருமான் என்னவா இருக்கார்? பிராணஸ்வரூபியா இருக்கார். ஈஸ்வரன் பிராணஸ்வரூபியா இருக்கார் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு வெறும் பிராணனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்ஷணம் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்க்குங்க நல்லா, வெறுமனே அடக்காதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்ஹேல் எக்ஸேல் ஆகிறத பொறுமையாக பாருங்க. சூடான வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க காற்று அப்படியே உள்ளே போகுது. லாஸ்ட் இந்த மூச்சுக்குழல் வழியாக உள்ளே போய் லாஸ்ட் வரைக்கும் என்னோட நாபிக்கு கீழே வரைக்கும் போகுது. அப்படியே ட்ராவல் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் அங்கே நாபியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வெளியில் வருது. காற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸேல் ஆகுது. இந்த வெறுமனே குவைட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பரம்பிரசங்கியானம்னு பேர். இந்த இந்த சுவாசத்தை பார்க்கவே என்ன இருக்கும், நீங்கள் வேற அது வேறன்னு தானே பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்னது, பார்த்தாவே என்ன அர்த்தம், அது வேற நீங்கள் வேற. அந்த பிராணனை பார்க்க உங்களுக்கு மெதுவாக என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்றும். எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதனால நிற்கும் அப்படின்னு கேட்டால் அந்த பிரசங்கியான பலம் மூச்சை வந்து பார்க்க உங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட் ஆகிடும். நீங்கள் டெய்லி பண்ணுங்க. உங்களோட மனோபலம் அதிகமாகணும் அப்படின்னா, இப்போ சொல்கிற வேதாந்தம் எல்லாம் நல்லா சித்திக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பலம் நல்ல பலமாக நிற்கணும் அப்படின்னா, சும்மா உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் வந்து பிராணனை பாருங்க. அதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, பிரயத்தனம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. சும்மா படுத்துக்கிட்டு பார்க்கலாம். உட்காந்துட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுவாசத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த சுவாசத்தை பார்க்க என்ன ஆகும், பிரத்யங்கள் எல்லாம் போயிடும். எப்போ போகும் அப்படின்னா நீங்கள் விவகாரத்தை ஈடுபட்டீங்கன்னா, மனோவிருத்தி பின்னாடி போனீங்கன்னா வேற தாட்டு போயிட்டு இருக்கும். ராமன்னு நீங்கள் வந்து ஒரு தாட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ராமன்றது ஒரு விவகாரம் தானே, மனசோட விவகாரம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ராமனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் வந்துட்டு இருக்கும். எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமன்னு சொல்கிற தாட்டையே பார்க்குறீங்களோ, எந்த பிரயத்தனம் பண்ணாதீங்க. எது வந்தாலும் உபேட்சா பண்ணுங்க. உபேட்சா பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கிறவன் இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ மெதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் எண்ணங்கள் வரும். பிராண வீக்ஷணம் பண்ணும்போது கூட மெதுவா இது பலமாக பிரசங்கியான பலத்தினால என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிடும். அப்போ முதல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும், பிராணபந்தனம் ஹி மனசோம்ய. பிராணனால் கட்டப்பட்டதாகத்தான் மனதானது இருக்கின்றது. அப்ப பிராணன் அசைஞ்சா மனசு அசையும். பிராணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனை நீங்க பார்க்க இந்த மனசு வந்து பிராணனுக்கு உட்பட்டதா ஆகிவிடும். நல்ல ஒரு ரிதம் வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இதுதான். ரெண்டாவது என்ன நடக்கும், இதோட இன்னும் பார்க்க அதுக்கு பேர் பிரசங்கியான பலம் இன்னும் அட்வான்ஸ் ஆகுது. இந்த அட்வான்ஸ் ஆக என்ன ஆகும், நீங்க ஒரு காரியம் பண்ணுவீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பார்க்கறதுல இருந்து கொஞ்சம் லைட்டா இது வேற நான் வேறன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த இது வேற நான் வேறன்னு பார்க்க எந்த தாட்டு வந்தாலும் கம்மி ஆயிடும். கம்மி ஆகிற தாட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹோல்டு பண்ணி இது வேற நான் வேற இது வேற நான் வேறன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப என்ன ஆயிரும், உங்களுக்கு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஹிம்சப்படுத்தாது. நீங்க பார்க்குற ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா வர எப்படி இருந்தா என்ன, நல்ல தாட்டு வந்தாலும் சரி, கெட்ட தாட்டு வந்தாலும் சரி, எந்த விதமான தாட்டு வந்தாலும் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவன் அப்படின்றதுல ஒரு அபிமானம் இல்லாமல் வந்துடுவீங்க. நீங்கள் இந்த அபிமானம் இல்லாமல் வர உங்களுக்கு என்ன ஆகும், அது பலமாயிட்டே போகும். பலமாக அதுக்கு பேர் என்ன பேர், இது திருஷ்யம்னு சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன பேரு, நம்ம வேதாந்தத்தில் திருஷ்யம்னு சொல்லி அது அடுத்த ஸ்டெப் ஒன்று போவோம், தோற்ற மாத்திரம், திருஷ்ய மாத்திரம், வெறும் சொப்பன மாதிரி பொய் அப்படின்னு போவோம். அப்படி பொய்ன்னு சொல்ல என்ன ஆகும், அதுக்கு பேர் மித்யாத்வ நிச்சயம்னு பேர் வேதாந்தத்துல. யோகத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது திருஷ்யம் நான் திரஷ்டா இது திருஷ்யம்னு பலமாக உங்களோட அந்த கீழே இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு தாட்டை. அந்த ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தாட்டை ப்ரொடியூஸ் பண்ற அந்த சம்ஸ்காரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது, அந்த விவேக கியாத்தினால தக்தமாகுது, எரிஞ்சு போகுது. அப்ப உள்ள இருந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசங்கியான தியானம் அப்படின்றது மூலமா எரிஞ்சு சாம்பலாக போகின்றன. அப்ப என்ன அர்த்தம், முதல் பிரசங்கியான தியானத்தினாலேயே முதல் ப்ராசஸ் வெளியில இருக்க தாட் ப்ராசஸ் நாசமாயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும், சம்ஸ்காரங்களும் நாசமாயிடும். அப்போ ஒண்ணுதான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியில ஒரு காரியம்,
அதுவே அட்வான்ஸ் ஆகும்போது ஒரு காரியம். ஆனால் ரெண்டுமே என்னது? பிரசங்கியான தியானத்தினால தான் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 29வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, அத விவேக கியாத்தேரபி. விவேக கியாத்தி வந்து ஏன் நம்ம சொல்கிறோம்? விவேகம் எதை பண்ண போகிறோம்? சாமி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்துட்டீங்க, தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணனை ஏன் சாமி கொண்டு வந்தீங்க? நான் கேட்குறேன், எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு? நம்ம காலையில் வேக்க பார்க்குறோம்ல, எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கேருந்து வேக்கப்பாக? புத்தி எங்கேருந்து வேக்கப்பாச்சு? அப்போ புத்தியும் சிருஷ்டி தானே, அதுவும் புத்தியும் சிருஷ்டி தானே. எங்கேருந்து? அவ்யாக்கிருத்தத்துலேருந்து. ஒன்றும் தெரியலன்னு தானே எல்லாம் கிரியேஷன் ஆச்சு. அப்போ அந்த ஒன்றும் தெரியலன்றதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். ஒன்றும் தெரியலன்றதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? அதான் மாயா பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் காரணம் அப்படின்னு பேர். மூல காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தியிலேருந்து 23 தத்துவங்களும் காரியம். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுற காரணம் எது அப்படின்னா அவ்யாக்கிருத்தம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதி பிரதானம். ஆயிடுச்சா? இப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்காவது அவ்யாக்கிருத்தம் பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. எங்கே ஒர்க் அவுட் பண்ண? தூக்கத்தில் போய் எங்கேயா ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? தூக்கத்தில் எங்கேயா போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்யாக்கிருத்தத்தில் காரியம் பண்ண முடியாது. இப்போ நான் காரியம் பண்ணணும்னா எங்கே பண்ணுறது அப்படின்னும் போது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கா 1:6 பக்கத்தில் போட்டுங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யான்னு சொல்லலாம், இல்லைன்னா மூல காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணன்னு சொல்லலாம். அதனால தான் பரம்பிரசங்கியானம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவை பார்க்கறது அப்படின்னு நம்ம வந்து சமாதியில் உச்சத்துக்கு போய் புத்தியை தாண்டும் போது வந்து பார்க்கறது அவித்யாவை. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சிம்பிளாக ஆக்கணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பிராணனை பார்த்தாவே அது பிரசங்கியானம் தான். அதுக்கு தான் வந்து மாண்டூக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1:6 போட்டுக்கிட்டிங்கன்னா தெரியும். ஏன் சொல்லுது? பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி வினிச்சயா. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உண்டாயிடுச்சோ, இது இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உண்டானதுன்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த உண்டானது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி வினிச்சயா. எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சத்துன்னு ஏதாவது இந்த உலகத்தில் வந்து இருக்குன்னு நம்ம ஏதாவது சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் உற்பத்தி இருக்குன்னாவே என்ன அர்த்தம்? அது வந்து எப்போ உண்டாயிருக்குன்னு அர்த்தம். யார் உண்டு பண்ணா அப்படின்னா நம்ம தூக்கத்துல இருந்து என்ன பண்ணுறோம்? அவித்யாவிலிருந்து உண்டாச்சுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, காரிக்கைக்காரர் சொல்கிறாரு, சர்வம் ஜனயதி பிராணஹா. பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் ஜனனம் பண்ண வைக்குது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் தான். சேத்தோம்சுன் புருஷ பிருத்தக்கு, ரொம்ப முக்கியமான வார்த்தை. சைத்தன்யம், இந்த பிராணனுக்கு அந்நியமா சைத்தன்யம்னு ஒன்று இருக்கு. அப்போ நம்ம அதனால தான் நான் தூக்கத்தை சொல்லும் போதே உங்களுக்கு சொல்கிறேன், தூக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியலன்னு நம்ம சொல்கிறோமே அவித்யா. ஒன்றும் தெரியலன்றது அவித்யான்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லயம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது 2 விதமான லய பிரக்கிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் சொல்லுவோம். எல்லாம் போய் அவித்யால லயமாகுதுன்னு சொல்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிராணனில் போய் லயமாகுது. தூக்கத்தில் என்ன போயிட்டு இருக்கு நம்மள்கிட்ட? தூக்கத்தில் பிராணன் போயிடுச்சா இல்லை போயிட்டு இருக்கா? போகலை, போயிட்டு இருக்கு. அதனால தான் வேக்கப் ஆகிறோம் நம்ம. அப்போ வந்து எல்லாம் லயமாகிற ஸ்தானம் எது? பிரஷ்னோபனிஷத்து படிச்சிங்கன்னா தெரியும், சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் படிச்சிங்கன்னா தெரியும். எல்லா காரியங்களும் எங்கே போய் லயமாகுதுன்னா பிராணனில் போய் லயமாகுது. திரும்ப எங்கேருந்து வருது? பிராணன்லேருந்து எல்லாம் வேக்கப் ஆகுது. பிராணன் சதா இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் தூக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிராணன் இருக்குது. அந்த பிராணனை பிரேக் பண்ணிங்கன்னா என்ன பிரேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அம்சமாக அந்த பிராணனை பிரேக் பண்ணலாம். ஒன்று நான், இன்னொன்று ஒன்றும் தெரியலை. இந்த நான் ஒன்றும் தெரியலன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அம்சமும் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் என்னது? பிராணன். அப்போ பிராண தத்துவம் ஒரு கேப்சூல் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி. சிவபார்வதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண தத்துவம்.
அப்ப யார் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த மொத்த உலகத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைத்தன்யத்தை அதிஷ்டானமா வச்சிருக்கிற மாயா. மாயா தான் எல்லாத்தையும் பண்ணுது. சைத்தன்யத்தை அதிஷ்டானமா வச்சுட்டு சந்நிதியில இருந்துகிட்டு. அப்ப இந்த சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்தா தானே உங்களுக்கு என்னது பேர்? ஈஸ்வரன் பேர் கொடுக்குறோம். அப்ப இந்த உலகமெல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா ஈஸ்வரன்ட்ட இருந்து உண்டாச்சு அப்படின்னு நம்ம லௌகிகமா சொல்லலாம். அதையே டெக்னிக்கலா சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? எங்க இருந்து உண்டாச்சுன்னா பிராணன் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொன்னோம். ஐயோ பிராணனா? ஆமா, பிராணன்ல 2 அம்சம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க பரம்பிரசங்கியானம்ன்றது ஒன்னும் தெரியலன்னு பாக்குறது பாத்தீங்கன்னா, எடுத்தோன்னு ஒன்னும் தெரியலக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போக முடியாது. ஒன்னும் தெரியலன்றது டைரக்டா பாத்தீங்கன்னா விருத்தி ஹீனமா போக முடியுமா? விருத்தி இல்லாத மனசை பாருங்க அப்படின்னா பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஒரு ஜபத்தை பண்றோம். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா ஜபத்தை ஓரமா வச்சுட்டு என்ன பண்றோம்? பிராணனையே பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த பிராணனை பார்க்க 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 என்ன பியூட்டி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல விருத்தி நாசங்களாகும். முதல்ல விருத்தி நாசமாகும். இதான் இந்த பிராணனை பார்த்து 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 எப்போ நீங்க விருத்தி நாசமாய் வெறும் பிராணனை மட்டும் பார்க்குறீங்களோ அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணனுக்கு பார்த்தீங்கன்னா லட்சணம் சொல்லும்போது சொல்றோம், பிராணன் அவ்யாக்கிருதம். பிராணன் அவ்யாக்கிருதம், தேசகால வஸ்து சூன்யம். நீங்க எப்ப பிராணன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, விற்த்திகள் எல்லாம் அந்த பிராணன்ல நெசஞ்சு போச்சோ, அப்ப அந்த பிராணன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தூக்கத்துல பிராணன் இருக்குல்ல, தூக்கத்துல இருக்க பிராணன் எப்படிப்பட்ட பிராணன்? அவ்யாக்கிருத பிராணன்னு பேர், அதுக்கு பேர். அப்போ அந்த பிராணனை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம்? எதையும் பார்க்க வேணாங்க. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த க்ஷணத்துல நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸா இருக்கும் போதெல்லாம் பிராணனை வாட்ச் பண்ணுங்க. நான் சொன்னல ஏத்தான் பஷ்ய அப்படின்னு சொல்லிட்டு கீதால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து 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 வரணும்னு சொன்னல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? டைரக்டா சாமி நான் இதெல்லாம் பார்க்கல சாமி, எல்லாத்தையும் ஜனனம் பண்றது பாத்தீங்கன்னா மூல காரணமா இருக்கிறத பிராணன், நான் பிராணனையே பார்க்கிறேன் சுவாமின்னு சொல்லிட்டீங்கன்னா அதான் பரம்பிரசங்கியானம். அந்த பிராணனை பார்க்க 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 தாட்டெல்லாம் நஷ்டமாகும். இது முதல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாட்டுக்கு பீஜமா இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களும் நாசமாகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெச்சா இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார் இன்னைக்கு பாடத்துக்கு வந்தாங்க. அத விவேக்கியாத்தேரபி. விவேக்கியாத்தினது நான் வேற பிராணன் வேற, நான் வேற பிராணன் வேற, நான் வேற பிராணன் வேறன்னு பாக்குறது. எப்ப பாப்பீங்க? பிராணன்ல தாட்டெல்லாம் அந்த விற்த்தியில ஒடுங்கினதுக்கு பிறகு வெறும் பிராணனை பார்க்கிறது. தாட்லெஸ்ஸா இருக்கிறது பிராணன். வாக்கு ஒடுங்குச்சு அப்படின்னா மனசு. இப்ப நான் பேசாம இருக்கேன், இந்த வாக்கு எங்க போய் லயமாச்சு? மனசுல. ஏன்? மனசு பேசிக்கிட்டு இருக்கு. நான் பேசுறத நிப்பாட்டினா யார் பேசுறா? யார் பேசுறா? மனசு உள்ளுக்குள்ள தன்னால பேசிக்கிட்டு இருக்கு. பேச்ச நிப்பாட்டினா உள்ள மனசு பேசுது. அப்ப இந்த வாக்கு வெளியில பேசுனா வாக்கு, இது ஒடுங்குச்சுன்னா, இது லயமாச்சு அப்படின்னா மனசு. மனசு லயமாச்சுன்னா சும்மா மனசு லயமாச்சுன்னா அந்த கரணம் ஃபுல்லா சொல்றேன் நான். மனசு லயமாச்சு அப்படின்னா பிராணன். பிராணன் தான் பாத்தீங்கன்னா தூக்கத்துல என்ன இருக்கு? மனசு இருக்கா? அப்ப எங்க போச்சு மனசு? எங்க போச்சு? பிராணன் லயமாச்சு. அப்ப வெளிப்பட்டா, பிராணன் வெளிப்பட்டுச்சுன்னா எப்படி வெளிப்படும்? மனசா வெளிப்படும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. என் பின்னாடியே போங்க, என் பின்னாடியே வாங்க. எது? இல்ல இல்ல, பேச்சு நடக்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு தெரியாமையா பேச்சு நடக்கும்? உங்க மனசு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கா இல்லையா? அதுதான் மனசு பேசுறது. அதுதான் மனசு பேசுறது. மனசு வேற ஏதோ பேசுறது இல்லை. மனசு பேசுறதுன்னா என்ன அர்த்தம்னா தாட் ப்ராசஸ். இந்த மனசு பாட்டுக்கு எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதான் மனசோட பேச்சுன்னு பேரு. நீங்க பேசாம மௌனமா ஆனீங்கன்னா மனசு பாத்தீங்கன்னா தாட் ப்ராசஸ்ல தானே இருக்கு. ஏதோ பேசுதுல்ல, ஏதோ பேசுதுன்னு மனசு கண்ணியமா வேற ஏதோ பேசுதுன்னு ஏன் எடுக்கிறீங்க?
நான் சொல்றது மனசு வந்து பாத்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் பேச்சு. வெளியில பேசினா மற்றவங்க கேட்குறாங்க, வெளியில பேசுறத நிப்பாட்டிங்கன்னா மனசு உள்ள அது பாட்டுக்கு தாட் ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மனசும் நின்று போச்சுன்னா எங்க போய் நிற்கும் அப்படின்னா பிராணன்ல போய் நிற்கும். அப்ப பிராணன்ல நின்றுச்சு அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம். அதுதான் தூக்கத்துல இருக்கிற பிராணன், அவ்யாக்கிருதம்னு பேர். எந்த இடத்துல பிராணன்ல காரியங்கள் எல்லாம் ஒடுங்கி போச்சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க டைம் ஸ்பேஸ் மேட்டர் எதுவுமே இல்லை, அவ்யாக்கிருதம்னு பேரு. இப்ப நமக்கு பிராணன் வந்து அவ்யாக்கிருதமா வியாக்கிருதமா? இப்போ வியாக்கிருதம். பிராணன் தான், தூக்கத்துல இருக்கிற பிராணன் தான் புத்தியா மனசா இந்திரியங்களா இந்த லோக்கமா வெளிப்பட்டிருக்கு. அப்ப இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் யாரோட விஸ்தாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனோட விஸ்தாரம் தான், வெளிப்பட்ட ஃபார்ம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வியாக்கிருத பிராணனா இருக்கும். எப்ப காரியங்கள் எல்லாம் காரணத்துல ஒடுங்குதோ, தூக்கத்துல போய் நிக்குதோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிராணனுக்கு பேரு அவ்யாக்கிருத பிராணன்னு பேரு. அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா தேசகால வஸ்துக்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கு. இதே மாதிரி ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே இருந்து இந்த பிராணனையே வீக்ஷணம் பண்ண 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 முதல்ல எல்லாம் லயமாகும். இந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லயமாயி நின்னுச்சு அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் பிராணனை பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு பரம்பிரசங்கியானம். அந்த பிராணனை பார்த்து 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 நீங்க ஒரு விசித்திரம் பண்ண போறீங்க. எதுல பண்ண போறோம் அப்படின்னா இது வேற நான் வேற. பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிராணனை பார்க்கறதோட முடிச்சிருவாங்க. பிராணன்ல போனோன்னு என்ன ஆயிடும்? சூன்யமாயிடும். அவ்யாக்கிருத்தம்னு பேரு, சூன்யமாயிடும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ப்ராசஸ்ல பிராணன் வேற நான் வேற, பிராணன் வேற, இந்த ஒண்ணும் இல்லைன்னு பாக்குறமே அதான் பிராணன். அங்க தேசம் இல்லை, காலம் இல்லை, வஸ்து இல்லை. அந்த ஒண்ணுமில்லைன்னு தெரியக்கூடிய அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேறானதுன்னு அங்க ஆப்ஜெக்ட் பண்றோம். அப்படி ஆப்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக கியாத்தின்னு பேர். அப்ப பிராணனை பிடிச்சும் நீங்க அவ்யாக்கிருதத்துக்கு வரலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஜபம் மூலமா வேற ஏதாவது சமாதி அபியாசம் மூலமாவும் அவ்யாக்கிருதம் வரலாம். அவ்யாக்கிருதம்ன்றது பிராணனுக்கு பேரும் அவ்யாக்கிருதம்னு பேரு, அவித்யாவுக்கு பேரும் அவ்யாக்கிருதம்னு பேரு. என்னது? ரெண்டுமே தூக்கம் தான், ரெண்டுமே தூக்கம், காரியமில்லாத அவஸ்தை. அப்போ அந்த இடத்தான் நம்ம இருக்கிறதுலே உச்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான், அதை ஆப்ஜெக்ட் பண்றதுதான். அதை ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு பேர் தான் விவேக கியாத்தின்னு பேர். ஆச்சாரியா சொல்றார் அத விவேக கியாத்தேரபி, அந்த விவேக கியாத்தியிலும் கூட வித்தான ரூபத்தையா, அதுவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூபத்துக்கு வேறானது. தாட் இருக்கா? ஆமா, தாட் இருக்குன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் தாட், சரம விற்த்தின்னு பேரு. இருக்கிறதுலயே கடைசி தாட் சரம விற்பி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்சாரத்துல கடைசி தாட் எது அப்படின்னா முக்தி அடைகிறதுக்கு முந்தின தாட் இது வேற நான் வேறன்னு சொல்ற அந்த தாட். அந்த தாட்டும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தாட்டு வருதுன்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா வித்தான அவஸ்தை. அதுவும் விவகாரம் தான், அதுவும் ஒரு விவகாரம். ஆனா சூக்ஷ்மம், ரொம்ப அதி சூக்ஷ்மமா இருக்கிறது. அதுவும் கூட வித்தான ரூபத்தையா தன் நிரோத உபாயம். அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் இல்லை, அந்த இடத்துல நிக்கிறதும் மோட்சம் இல்லை. இது வேற நான் வேறன்னு பார்த்தா மட்டும் மோட்சம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா தன் நிரோத உபாயம் உபதர்ஷித்தும் ஆக. அப்ப அதையும் பிரேக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாயம் வேணும். அப்ப அந்த பார்க்கறதையும் கூட நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும். நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் நிரோதம் பண்ணணும். பிராண வீக்ஷணை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ் தான். பிராணனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எல்லாம் ஒடுங்கி போயிடும். வெறும் பிராணனை பார்த்துட்டு இருப்பீங்க, அங்க தேசம் இருக்காது, காலம் இருக்காது, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க யாரு ஒன்றும் தெரியாது. உங்களோட பாடி இல்லாம போயிடும், உங்களோட பாடி மைண்ட் எல்லாம் இல்லாம போயிடும். வெறும் பார்வை மட்டும் இருக்கும், பிராணன் இருக்கும், பார்வை மட்டும் இருக்கும். இதை பார்த்து 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 அதுவும் வந்து டுவாலிட்டி இருக்குல்ல, கைவல்ய அவஸ்தை இல்லையே. கைவல்யத்துக்கு அந்நியமா இருக்கிறது தான் அது, டுவாலிட்டி இருக்கு, அங்க துவைத்தம் இருக்கு. நான் இருக்கேன், எனக்கு அந்நியமா பார்க்கப்படுகின்ற அந்த திருஷ்யம் இருக்கு.
அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னது வித்தான அவஸ்தா தான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையும் நிரோதம் பண்றதுக்கு உபாயம் 29வது சூத்திரத்துல சொல்லுது. பிரசங்கியானே அப்பி அகுசீதஸ்ய 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 சர்வதா விவேகக்யாதேஹ சர்வதா விவேகக்யாதேஹ தர்மமேக சமாதிஹ தர்மமேக சமாதிஹ பிரசங்கியானே அப்பி குசீதஸ்ய சர்வதா விவேகக்யாதேர் தர்மமேக சமாதிஹ. பிரசங்கியானம் அப்படின்னா பிரசங்கியானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து என்னது? அந்நியதா கியாதி பண்றதுக்கு பேரு பிரசங்கியானம். இப்ப நம்ம பண்றதெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க விவேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்றது ஐயோ இதெல்லாம் காரிய விவேகம்னு பேர். இந்த விவேகத்தை வந்து பிரிப்போம், வைராகியத்தை பிரிப்போம். விவேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ம அதர்ம விவேகம், நித்திய அனித்திய விவேகம் சொல்றோம்ல. இந்த தர்ம அதர்ம விவேகம், நித்திய அனித்திய விவேகம் இதெல்லாம் வெளியில பண்றோமே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரிய விவேகம்னு பேரு. அப்ப காரண விவேகம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்றதுக்கு பேரு காரண விவேகம் பேரு. ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்தாங்க. என்னோட ஆச்சாரியர்கிட்ட போனதுக்கு பிறகுதான் ஐயோ அப்படின்னு புரிஞ்சுது. தமிழ்நாட்டில் இருக்க எஜுகேஷன் என்ன தெரியுதுங்களா? ஆத்ம அனாத்ம விவேகம் எப்படி பண்ணுவீங்க? ஆத்ம அனாத்ம விவேகம் எங்க அனாத்மனா என்னன்னு பண்ணுவீங்க? அப்ப திருஷ்யங்கள் தானே நம்ம சொன்னோம். வாஸ்தவத்துல திருஷ்யங்கள் தானே சொன்னோம். ஆக்சுவல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா திருஷ்யங்கள் எல்லாமே காரியம். வாஸ்தவத்துல அனாத்மா எது அப்படின்னா காரண வஸ்து தான் அனாத்மா. நம்ம காரியத்திலேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வாஸ்தவம் இல்லை. அதனால தான் நம்ம சொல்றோம் முன்னாடி பண்ற எல்லா விவேகங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னது? காரிய விவேகம்னு பேர். காரண விவேகம் எது அப்படின்னா அதுதான் விவேக கியாதி, அதுதான் அனாத்ம ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்றதுக்கு வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கியானம் தான் வாஸ்தவத்துல அந்நியதா கியாதி. நீங்க மூல காரணத்தை அம்மாவை தனியா பிரிச்சு பாக்குறது, இதுதான் எல்லாத்துக்கும் பிரசவிச்சது அப்படின்னு நம்ம பாக்குறோம் பாருங்க. அதுதான் வாஸ்தவம் வந்து பாத்தீங்கன்னா எது பிரசவிக்குது அப்படின்னு கேட்டா சர்வம் ஜனயதி பிராணஹா. ஒண்ணு பிராணனை பாருங்க, பிராணன்ல எல்லாம் பிரசவம் பண்ணதெல்லாத்தையும் லயம் பண்ணி வெறும் பிராணனை பார்க்கறது, எந்த ஒரு தாட்லெஸ்ஸா இருக்கிற பிராணனை பார்த்தா அது பரம் பிரசங்கியானம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னா என்ன பண்ணுங்க? அமனீபாவம்னு சொல்லக்கூடிய மனதை பார்த்தால் அது பிரசங்கியானம்னு சொல்லலாம். தாட்லெஸ்க்கு பேர் என்ன பேரு? அமனீபாவம்னு பேர். மனமற்றதை வந்து பார்க்கறது பிரசங்கியானம்னு சொல்லலாம். இல்லைன்னா எண்ணங்கள் அடங்கிய பிராணனை பார்க்கறது பிரசங்கியானம்னு சொல்லலாம். இந்த பிரசங்கியானத்துல கூட என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா இந்த பிரசங்கியானத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆனந்தமய கோஷம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த அந்த பிளேஸ்க்கு என்ன பேரு? ஆனந்தமய கோஷம். தைத்திரியத்தில் வரப்போகுது இதெல்லாம். இப்ப ஆனந்தமய கோஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோட இந்த சைத்தன்யம் ஒன்று சேரும் போது பெரிய ஆனந்தம். தூக்கத்துல நம்ம அனுபவிக்கணுமே ஆனந்தம். சரியே, தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியுமா அப்படின்னா டீப் ஸ்லீப் போறோம் அப்படின்னா அங்கிருந்து எந்திரிக்கிறதுக்கு மனசே வராது. அப்போ ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அது எதோட சேர்றதுனால அவித்யா அங்க இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா ஒண்ணு இருக்கிறதுனால அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, அத்வைத்தம் இல்லை, துவைத்தம் தான். அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைவல்யம் இல்லை. அப்போ அப்படி புரிஞ்சுக்கிட்டு பிரசங்கியானே அப்பி, பிரசங்கியானத்திலும் கூட இப்ப நமக்கு பிரசங்கியான தூக்கத்துல நடக்குதா? நம்ம லயமாயிடுறோம். நம்ம பிரகிருதியில லயமாயிடுறோம், பிராணன்ல லயமாயி தூங்கி போயிடுறோம். இதை உட்கார்ந்து பண்றவன் என்ன பண்ணுவான்? மெடிடேட் பண்றவன் இது வேற நான் வேறன்னு உட்கார்ந்து சமாதியில இருந்து உட்கார்ந்து ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப ஆப்ஜெக்ட் பண்ணி தூக்கத்தோட அவஸ்தையும் கூட வந்து ஆப்ஜெக்ட் பண்றான். எல்லாம் லயமான அந்த பிராணனை இல்ல எல்லாம் லயமான அந்த அவித்யாவை மனசை என்ன பண்றான்? ஆப்ஜெக்ட் பண்றான். அப்படி ஆப்ஜெக்ட் பண்ணும்போது தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமான ஆனந்தம் ஒருத்தருக்கு சம்பவிக்கும்.
மகாரத்துக்கு போனீங்கன்னா ஓங்காரத்தோட மகாரம் ஓங்காரத்தில் ட்ராவல் பண்ணீங்கன்னா மகாரத்தை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. மகாரத்தை ரீச் பண்ணும் போது இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது பெரிய ஆனந்தம், ஈஸ்வர ஆனந்தம் அது. ஏன்னா காரண சரீர அபிமானி ஆத்மா ஈஸ்வரா. அங்க இருக்கிறது யாரு? ஈஸ்வரன் தான் அங்க இருக்கார். எங்க இருக்கார்? மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன் இருக்கார். அப்ப பெரிய ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்திலும் கூட அபி பிரசங்கியானே அபி, அந்த பிரசங்கியானத்திலும் கூட அகுசீதஸ்ய, ஆச்சரியர் மீனிங் பண்றார், அருமையான மீனிங் பண்றார். அகுசீதஸ்யனா என்ன அர்த்தம்? விரக்தஸ்யன்னு அர்த்தம். அந்த பிரசங்கியானத்திலும் கூட எவன் விரக்தி அடைகின்றானோ அதுக்கு என்ன பேர்? வைராக்கியத்துக்கு பேரு பரவைராக்கியம். அப்ப நாங்கெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கோமே, நாங்களாம் பெரிய சன்னியாசி விரக்தன்னு சொல்லிட்டோம். போடா புண்ணாக்கு, விரக்தியாவது மண்ணாங்கட்டியாவது, வெறும் காரியத்துல பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு. அப்ப யாரு உண்மையிலேயே விரக்தன் தெரியுங்களா? இந்த பரம்பிரசங்கியானத்திலையும் இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷ சுகம் இருக்கே, இந்த உலகத்திலேயே த பெஸ்ட் சுகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமய கோஷம், ஈஸ்வர சுகம், ஈஸ்வர சுரூபமா இருக்கிற சுகம் இருக்கே அந்த சுகம். அந்த சுகத்திலையும் ஒருத்தன் வைராக்கியத்தை அடைகிறான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வதா பரவைராக்கியம் நடக்குது. எனக்கு அந்த 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 ஒண்ணுமில்லாத மனசை பார்க்கும்போது ஒரு சுகம் கிடைச்சது. இப்ப நான் என்ன பண்றேன்? பரவைராக்கியத்தினால அந்த சித்தத்தை, எண்ணங்கள் இல்லாத சித்தத்தை இல்லைன்னா பிராணனை பார்க்கிறதையும் நான் என்ன பண்றேன்? பிரேக் பண்றேன். பார்க்கறதையும் விட்ட மாத்திரத்துல என்ன ஆகுது? இவன் தனியாயிடுறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த, இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சித்தம் இல்லைன்னா பிராணன் செப்பரேட் ஆயிடுது. ஆனதுக்கு பிறகு இதுக்கு பேர் தான் கைவல்யம்னு பேரு. இவன் செப்பரேட் ஆயிடுறான், பிரகிருதி செப்பரேட் ஆயிடுது. இதுக்கு பேர் கைவல்ய அவஸ்தான்னு பேரு. இதுக்கு பேரு நிரோத அவஸ்தான்னு பேரு. அந்த கடைசி தாட்டும் கூட அந்நியதாக்கியாத்தியம் கூட நிரோதத்தை அடைகின்றது. அப்ப நிரோதத்தை அடைஞ்ச மாத்திரத்துல சர்வதா விவேக கியாத்தே, இவனுக்கு 100% விபாகம் சித்திச்சிருது. இவன் தனியா போயிடுறான், இது தனியா போயிடுது. இந்த ரெண்டும் தனியா போனதுனால அந்த இடத்துல என்ன அவஸ்தா? நிரோத அவஸ்தா. அந்த இடத்துல என்ன சமாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விகல்ப சமாதி. எந்த ஒரு கல்பனைகளும் இல்லை. நிர்விகல்பம்னு என்ன அர்த்தம்? நாம ரூப கல்பனா, நாம ரூப குணங்கள் இல்லாதது. விகல்பம், விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமரூப குணங்களோட கல்பனா. இந்த நாமரூபங்களை யாரு கல்பனா பண்ணா? குணங்கள். நாமரூப குணம்னு சொல்லுவோம். சவிகல்பம்னாவே என்ன அர்த்தம்? நாமரூப குணங்களோடு இருந்தா சவிகல்பம். கிருஷ்ண ரூபத்துல நான் பண்றேன். கிருஷ்ண ரூபம்ன்றது பாத்தீங்கன்னா ரூபம் இருக்கா? கிருஷ்ணன் சொல்றேன்னா நாமம் வந்துருச்சா? இந்த நாம ரூபங்களை யாரு கல்பனா பண்ணா? அவித்யான்ற திரிகுணாத்மிகா மாயா. அப்ப நாமரூப குணங்கள் இருந்துச்சுனாவே அதுக்கு பேரு சவிகல்பம்னு பேரு. அப்போ நாமரூபங்கள் பாத்தீங்கன்னா குணத்தில் அடங்கி அந்த திரிகுணத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? இது வேற அப்படின்னு செப்பரேட் பண்ணி விட்ட மாத்திரத்துல இவன் எந்த ஒரு கல்பனைகளும் இல்லாமல் போய் விடுகின்றான். கல்பனை இல்லாத இடத்துக்கு பேர் தான் நிர்விகல்பம் அப்படின்னு பேர். நிர்விகல்பம் அப்படின்னா கல்பனா ரஹிதம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல கல்பனை இல்லைன்னா என்ன அர்த்தம்? வெறும் நான் அப்படின்ற திரஷ்டா மட்டும் சைத்தன்ய மாத்திரமா மிச்சம் இருக்கிறது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா தர்மமேக சமாதி. இந்த இடம் தான் தர்மமேக சமாதின்னு சொல்லப்படுது. ஆச்சாரியர் விருத்திக்கு வந்துருங்க என்ன சொல்றாரு பாப்போம். விருத்தியில சொல்றார் விவேக கியாத்தேர் ஏவ, விவேக கியாத்தீர் ஏவ விஷோக ரூப அவாந்தர பல உன்முகி சதி. இந்த பரம்பிரசங்கியானத்துல என்னென்னலாம் உண்டாகும் நம்ம பார்த்துருக்கோம் விபூதி பாதத்துல. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? உள்ள போனோன்னு விகரண பாவம், அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வபூத அதிஷ்டாத்திருத்துவம், சர்வ ஞாத்திருத்துவம் தாரகம். அதுக்கப்புறம் விஷோகானாம சித்தின்னு ஒண்ணு பார்த்துருக்கோம். விஷோகான என்ன அர்த்தம்? துக்கமில்லாத நிலை. நம்ம தூக்கத்துல இருக்கோம், எப்படி இருக்கும்? தூக்கத்துல எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும்ல. அங்கதான் சோகம் இருக்கா? வெளியில பையன் செத்து போயிருந்தா கூட தூக்கத்துக்குள்ளார போனோன்னு சோகமே இல்லை. கேன்சர் பேஷண்ட் கூட பாத்தீங்கன்னா பெரிய பெயினோட இருந்தா கூட தூக்கத்துக்குள்ளார போனா, அப்ப நம்ம டெய்லி என்ன பண்றோம்?
விஷோகான்ற சித்தி நமக்கு டெய்லி பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதை உட்கார்ந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோக்கமே இல்லாதது. இப்போ நம்மளாவது நேற்று ராத்திரி நல்லா தூங்கணும்ப்பா அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு சொல்கிறோம். இது ப்ரெசண்ட்ல அந்த சுகத்தை அனுபவிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு அந்த சுகம் கிடைச்சதுன்னா விஷோகா நாம ஜோதி. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரகாசம் மட்டும் தான், வெறும் ஆனந்தம் அங்கே. அதுதான் இங்கே ஆச்சாரிய சொல்றார், விஷோக ரூப அவாந்தர பல உண்முகி. பை ப்ராடக்ட். நீங்கள் வந்து பிரசங்கியானத்தில் இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. பிராணன் வேற நான் வேற, பிராணன் வேற நான் வேறன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அனந்தமாக இருக்கும். அங்கே வந்து டைம் ஸ்பேஸ் மேட்டர் இல்லை. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுகம் கிடைக்கும். சோக்கம் கொஞ்சம் கூட சோக்கம் இருக்காது. நான் அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன். ஏதாவது டென்ஷன் இருக்குது இது இருக்குன்னா டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் பிராணனை பார்க்குறதுன்னு வச்சுங்க, காலையிலேயும் சாயந்தரமாக. அது மாதிரி வச்சுங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே பார்த்துக்கிட்டே இருங்க. பிராணனை சுவாசமாக பார்த்துக்கிட்டே இருங்க, தூங்கி போயிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணன் பார்க்க பிராணன் உங்களை வந்து ஆக்கிரமிச்சிடும், தூங்கிடுவீங்க. பரவாயில்ல, மத்தியானம் ஒரு 1/2 hour தூங்குறீங்க அப்படின்னா 1/2 hour தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், பிராணனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை பார்க்க முடியாமல் நீங்கள் தூங்கிடுவீங்க. இது போட்டும் கொஞ்ச நாள் விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிராணனை பார்க்குற ஒரு ஹேபிட் வந்துருச்சுனாவே உங்களோட சோக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இல்லாமல் போயிடும். சோக்க நிவர்த்தி. வெளியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் இருக்குது அப்படின்னா பிராணவீக்ஷணம். இந்த பிராணவீக்ஷணம் தான் பரம்பிரசங்கியானம். பரம்பிரசங்கியானத்தில் கிடைக்கிற லாபம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ப்ராடக்ட். முக்கியம் வந்து எதுக்கு பரம்பிரசங்கியானத்துக்கு போகிறோம், கைவல்யத்துக்கு. அப்போ கைவல்யத்துக்கு உள்ளார போகும்போது கரும்பு சாறு பிழியறோம். கரும்பு சாறு பிழியறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட், கரும்பு சாறு. ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த செக்கை உண்டாகும், அடுப்பு எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கைவல்யத்துக்கு போகிறதுக்காக பரம்பிரசங்கியானம் பண்ணுறோம். அந்த சமயத்தில் விஷோகான்னு சொல்லக்கூடிய பை ப்ராடக்ட் உண்டாகும். அவாந்தரம் அப்படின்னு பேர், அவாந்தர பலம் அப்படின்னு பேர், பை ப்ராடக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா உண்முகி சதி. அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு தேனை கொடுத்தா நக்காமல் இருப்போமா? தேன் கையில் பட்டுருச்சு, வாஷ் பண்ணிப்போமா இல்லை நக்கிப்போமா? கையில் தேன் எடுத்துட்டோம். எவனாவது வந்து வாஷ் பண்ணுவானா? தேனோட சுவை நல்ல டேஸ்ட் இருக்காங்க, நக்குவோம் இல்லை? அப்போ என்ன ஆகும், அந்த விஷோகான்னு சொல்லக்கூடிய அந்த சுகத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சமாதியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பான். உன்முகி சதி. அதை நோக்கி குவிய ஆரம்பிக்கும் மனசு. தேன்லேயே விழுந்து செத்து போயிடலாமான்னு கூட தேன் வண்டு நினைக்கும். அது மாதிரி தான் வண்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி வண்டுக்கள்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளார விழுந்து செத்து போயிடும். வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. வண்டுக்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தேன் இருக்கும், தேனில் வந்து சின்ன சின்ன தேனீக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உழுந்து செத்து போயிருக்கும். பார்த்தீங்களா, அது என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு, டேஸ்ட் பண்ணி தெரியாமல் என்ன பண்ணியிருக்கோம், அதுலேயே விழுந்து அவ்வளோதான், மரணம். இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த விஷோகான்றதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாகி அதுலேயே டேஸ்ட் எடுக்க அதுலேயே டேஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க, ஃபால் டவுன் ஆயிடுவீங்க. அதுக்கு என்ன பேர், பிரகிருதி லயம் அப்படின்னு பேர். பிரகிருதி லயத்துக்குள்ளார விழுந்துருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பலோன்முகி, அந்த பலனை நோக்கி குவிகின்ற நிலையில் பிரசங்கியானம் இது உச்சியத்தை, அந்த அவஸ்தைக்கு பேர் தான் பிரசங்கியானம்னு பேர். நம்ம டைரக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம டெய்லி தூங்குறோம், டீப் ஸ்லீப்பில் என்ன இருக்கோமோ இந்த டீப் ஸ்லீப் அவஸ்தை ஒருத்தனுக்கு டைரக்டாக ஃபுல் அவேர்னஸில் உட்கார்ந்துக்கிட்டு பண்ணுனா அதுக்கு பேர் தான் பிரசங்கியானம். ஆயிடுச்சா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், தத்ரபி, அந்த இடத்திலும் கூட அந்த அவஸ்தையிலும் கூட அகுசீதஸ்யன்னு அர்த்தம். ஆச்சாரியர் வந்து மீனிங் பண்ணுறார். இதில் வந்து வியாச பாஷ்யத்தில் மீனிங் பண்ணலை, நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிட்டேன் அங்கேயே. ஆனால் இங்கேருந்து தான் அந்த இதை நான் எடுத்திருக்கேன். ஆச்சாரியர் சொல்கிறார் பாருங்க, அகுசீதஸ்யன்றதுக்கு அர்த்தம் விரக்தனுக்கு இன்னொரு பேர் சொல்கிறார்,
குத்சிதேஷு விஷயேஷு சீததி இது குசீதா ராகோ. ராகம்னு ஆசை. குத்சிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீழானதுன்னு அர்த்தம். பிராகிருதம் அப்படின்னு அர்த்தம். பிராகிருத விஷயம், பிரகிருதியிலிருந்து உண்டானது எல்லாம் பிராகிருதம் அப்படின்னு பேரு. எதெல்லாம்? இந்த உலக விஷயங்கள் எல்லாம் பிராகிருதம். இந்த உலகத்திலேயே உயர்ந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதியோட அந்த முதல் பார்ட் தான். பிரகிருதியில நம்ம தூக்கத்துல இருக்கோம்ல, அந்த சுகமும் கூட என்னது? அதுவும் பிராகிருதம் தான். அதுவும் குத்சிதம், நிந்தனீயம், கீழானது. அப்போ நம்ம வெளியில இருக்கிறதெல்லாம் வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா கீழானது தான். ஆனா இருக்கிறதுலயே அந்த பிரகிருதி லயம் தூக்கத்துல போய் நம்ம லயம் ஆயிடுறோம்ல, அதுவும் கீழானது. அந்த குத்சிதமா இருக்கக்கூடிய, குத்சிதம்னா கீழானது, நிந்தனீயம், நிந்திக்க தகுந்தது. அப்படிப்பட்ட அந்த பிரகிருதியோட விஷயத்துல சீததி, விஷயேஷு சீததி, வெளியில இருக்கிற விஷயங்கள்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உச்சமா இருக்கிற இந்த பிரகிருதியில, இந்த ரெண்டுத்திலையும் இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சீதத்தி அப்படின்னா எவனுடைய சித்தம் செல்கின்றதோ அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா குசீதகான்னு பேரு. அதுக்கு யாரு அப்படின்னா, குசீதகன்றது யாரோட எதுனா ராகம், ஆசைன்னு பேர். உலக விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தது ரஹிதஸ்ய விரக்தஸ்யன்னு போட்டார். அது இல்லாதவன் பாத்தீங்கன்னா விரக்தன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சுகம் வந்தாலும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்ன பண்ணணும்? இப்ப நீங்க சிரவணம் பண்றீங்க, மனனம் பண்றீங்க. இதே நேத்தி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? விஷய சுகங்களை எடுக்கவே கூடாது. விஷய சுகங்களை எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அப்ப நீங்க பர வைராக்கியத்துக்கெல்லாம் போனா அங்க வைராக்கியம் இல்லாம போயிடும். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிதித்தியாசனத்துக்கு போகும்போது இப்ப மெதுவா ரவுண்ட சின்ன பண்ணதுக்கிட்டே வரணும். மெதுவா வசீகார வைராக்கியத்தை எல்லாம் கொண்டு வரணும். வசீகார வைராக்கியத்தை ஒருத்தனுக்கு சித்தி ஆகலைன்னா, அபர வைராக்கியம் சித்தி ஆகலைன்னா பர வைராக்கியம் சித்தி ஆகாது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஷய சுகங்கள்லாம் விஷம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சு வெளியில ஹேபிட் கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அப்ப இந்த எந்த சுகம் வந்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னே இருக்கிறது. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சாமியை பார்த்தேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் மோர் சாதம், எதுவுமே போட்டுக்க மாட்டார். சப்பாத்தி சாப்பிடுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி எல்லாத்தையும் அலசி சாப்பிடுவாருங்க. தால் சப்ஜிலாம் கொடுப்பாங்க. ஒரு துணி வச்சிருப்பார். அந்த துணியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி, அவருக்கு அவர் வைஷ்ணவர், நான் சொல்கிறேன் வைஷ்ணவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா வைஷ்ணவ சாதுக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நாமம் போட்டு நல்லா இருப்பார், ஒல்லியாக இருப்பார். வயசு ஒரு 65, நான் இருக்கும்போது 65. அவர் என்ன பண்ணுவார், நான் ஒரு மெலிசு வஸ்திரம் ஒன்று வச்சிருப்பார். அந்த வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா பிக்ஷை வாங்கிட்டு நதிக்கரையில் தான் போய் சாப்பிடுவார். நதிக்கரையில் தான், வீடு இல்லை அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டு, நாங்களாம் அவரை நல்லா மதிப்போம். எங்கள் ஆச்சரியர்லாம் அவரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காலங்காத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல காலமாக இருந்தாலும் கங்காவில் போய் ஸ்நானம் பண்ணுவார். ஒரு நாளைக்கு 4-5 முறை ஸ்நானம் பண்ணுவார். அந்த சோப்பு இதெல்லாம் பயன்படுத்த மாட்டார். அதனால வஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அழுக்கு கலர்லயே தான் இருக்கும். வஸ்திரம் டெய்லி வாஷ் பண்ணுவார். ஆனா சோப்பு போடாததுனால அந்த வஸ்திரம் கலர் மங்கி போயிருக்கும். நானும் சாமி ஏதாவது வஸ்திரம் வேணுமா அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். வெறுமனே மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு வஸ்திரத்தை துண்டு மாதிரி தான் போட்டிருப்பார், ஒழிய கீழே மட்டும்தான் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். சாப்பாடு வாங்குவார். மதுக்கரி பிக்ஷா வேற இடத்துலலாம் வாங்க மாட்டார். வீட்டுக்கு போய் பிக்ஷா எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா துணியில கட்டி கங்கால பார்த்தீங்கன்னா போட்டுட்டு கங்கால போட்டுருவார். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜபத்தையோ தியானத்தையோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன இருக்கும்? அதுல எல்லாம் தண்ணியில என்ன ஆயிடும்? மொத்தம் உப்பு சப்பு எல்லாம் போயிடும், எல்லா டேஸ்ட்டும் போயிடும். போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடுவார். இதான். அப்போ படுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தரையில படுக்கிறது. எந்த சுகத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறதே இல்லை. சுகத்தை எடுக்காமையே பழகி இந்த பிராக்டிஸ் ஒருத்தனுக்கு வரணும். எப்போ வரணும்? நீங்க இது நேத்தி பண்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாவே எல்லாத்தையும் நேத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகத்தை எல்லாத்தையும் நேத்தி பண்ணிட்டு இருக்கணும். எந்த சுகமா இருந்தாலும் அது நிந்தனீயம், பிரகிருதி வசப்பட்ட சுகம், பிரகிருதியிலிருந்து உண்டான சுகம், திரிகுணாத்மகம் அப்படின்னு
பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது அப்படியே போகும்போது தூக்கத்துக்கு மாறி சமாதி அவஸ்தைக்கு போவீங்க. அப்பயும் அதையும் என்ன பண்ணுவீங்க, விழுந்துடாம தியாகம் பண்ணுறது. தியாகம்னா கரெக்டாக தியாகம் பண்ணிடுறது. ஒன்று எனக்கு வேணாம், அந்த சுகமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதியோட சுகம், இந்த சுகமும் எனக்கு வேணாம், ஆனந்தமய கோஷ சுகம் அப்படின்னு அதையும் தியாகம் பண்ணுனா அவனுக்கு பேரு அகுசீதகான்னு பேர். அகுசீதஸ்ய அப்படின்னா அந்த விரக்தனுக்கு அதையேவ சர்வதா. அப்ப அந்த விரக்தி ஆயிடுச்சு அப்படின்னா இவன் என்ன பண்ணா, அதை பார்த்தா சுகம், அதை பார்க்கறத என்ன பண்ணிடுறான், நிப்பாட்டிடுறான். பிரகிருதியிலிருந்து வந்த சுகம் வந்து எதனால வந்துச்சு, அந்த பிரகிருதியில இப்ப நம்ம தூக்கத்துல இருந்து வர சுகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட என்ன சுகம், அது தூக்கத்துல இருக்கிறது உங்க சுகமா இல்ல வந்து உங்களோட சுகமா, இல்ல மனசுல தாட் இல்லாததுனால சுகமா, மனசுல தாட் இல்லாததுனால சுகமா, மனசு இல்லாததுனால சுகம். நல்லா தெரிஞ்சுங்க, சொரூப சுகம்னு அது சொல்லாதீங்க, அங்க வந்து தாட் இல்லை. அந்த தாட் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டக்கிளும் இல்லாததுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுகம் கிடைக்குது, துக்கம் இல்லை அங்கே. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து வர்றது அப்படின்னு அதை பார்க்கறத நிப்பாட்டிட்டான் அப்படின்னா சொரூப சுகம் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ அதனால தான் ஆனந்தமய கோஷத்திலையும் கூட நமக்கு என்ன வரணும் அப்படின்னா வைராக்கியம் வர வேண்டும். அந்த வைராக்கியத்துக்கு பேர் தான் பரவைராக்கியம். அந்த வைராக்கியம் வந்துச்சுன்னா அந்த சித்தத்தை வந்து பார்க்கறத நிப்பாட்டிடுறான். பார்க்கறத நிப்பாட்டும் போது அத்தையேவ ஆகையினாலேயே சர்வதா சர்வாத்மனா விவேக கியாத்தேகே யோகினஹா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வதானா எல்லா பிரகாரத்திலும், சர்வாத்மனா வேற எந்த வஸ்துக்களும் இல்லாம, விவேக கியாத்தேகே பரிபூரண விவேக கியாத்தி. இந்த இடத்துல விவேக கியாத்தின்னு என்ன இருக்கணும், 100% விபாகம் ஆயிடுது. 100% வந்து பார்த்தீங்கன்னா பேதம் ஆயிட்டு யோகி நக அசுக்ல கிருஷ்ணம் தர்மம் கைவல்ய பலம் மேகதி. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது புண்ணியமும் இல்லாமல் பாப்பமும் இல்லாமல், புண்ணிய பாப்பத்தை கடந்து போயிட்டீங்க. சுக்ல கர்மான்னு சொல்லக்கூடிய புண்ணியமும் இல்லை, கிருஷ்ண கர்மான்னு சொல்லக்கூடிய பாப்பமும் இல்லை, அசுக்ல கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய புண்ணிய பாப்பம் இல்லாதது. இப்ப நம்ம தூக்கத்துல அனுபவிக்கிற சுகம் என்னது, புண்ணியமா பாப்பமா? விவேகச்சுடாமணி படிக்கணும். விவேகச்சுடாமணி சும்மா இருக்கும் போதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஆனந்தமய கோஷத்தை பத்தி பேசும்போது சொல்லுது, ஆனந்தமய கோஷ சுகம் வரணும்னாவே வந்து பாத்தீங்கன்னா அது புண்ணியத்தோட பலன். ஒருத்தருக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னா புண்ணியம் இருந்தால் தான் தூக்கம் வரும். அங்கே ஒரு சுகம் அனுபவிக்கப்படுது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லைல்ல, நிறைய பேர் தூக்கம் இல்லைன்னு அவஸ்தப்படுறாங்கல்ல. அப்போ தூக்கம் இல்லைன்னு அவஸ்தப்படுறாங்கன்னு என்ன அர்த்தம், அதுக்கான புண்ணிய பலன் இல்லை, அதனால தூக்கம் வரல. ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சென்னைக்கு பக்கத்தில் அவுட்டரில் போனீங்கன்னா, இந்த சென்னையிலேருந்து நார்த் இந்தியா போகிற எக்ஸ்பிரஸில் ஏறி உட்காந்திங்கன்னா அது 2 இல்லை கூவங்கரை பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 8 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. வெயில் அடிக்கும், கொசு கடிக்கும், பக்கத்தில் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கும். ட்ராக் பக்கத்துலலாம் பாருங்கள், ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டப்ப 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 டப்படன்னு ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இவனுக்கு ஆனந்தமாக தூங்கிட்டு இருப்பான். இதே ஏசி ரூமில் படுக்கிறவனுக்கு தூக்கம் வராது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதவனுக்கு. அப்போ தூக்கத்துக்கு ஒரு சுகம் இருக்கு. ஆனந்தமய கோஷம் சுகம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே இல்லாத ஒரு சுகம் எது அப்படின்னா சொரூப சுகம். ஆனந்தமய கோஷ சுகமும் கூட புண்ணியத்தினால வர்றது, அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலம். அப்போ வந்து அதையும் தியாகம் பண்ண, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா தியாகா சாந்தி அனந்தரம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த தியாகம் எங்கே நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நடக்கிற தியாகத்துக்கு பேர் தான் தியாகம். கர்மப்பலனோட உச்சம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகிருதியில் நடக்கக்கூடிய இந்த விஷோகான்ற சித்தி. அந்த விஷோகால இருக்கிற சுகம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த சுகத்துக்கும் ஈடாகாது. அதையும் ஒருத்தன் தியாகம் பண்ணுறானா என்ன ஆகும் அப்படின்னா அந்த யோகிக்கு சுக்லமும் இல்லாமல் கிருஷ்ணனும் இல்லாமல் புண்ணிய பாப்பம் இல்லாத தர்மம் கைவல்ய பலம். அது என்னது அப்படின்னு கேட்டினா அந்த தர்மத்துக்கு என்ன பேரு, கைவல்யம்னு பேரு. அதுதான் சொரூப சுகம், சொரூப பிரதிஷ்டான்னு பேரு. கைவல்ய பலம் என்னது, கைவல்யம்னா கேவலசிய பாவம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாயையிலேருந்து ஒன்றும் இல்லை, பரம்பிரசங்கியானத்தோட மாயை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு.
அப்ப இவன் மட்டும் தனித்தவனாகின்றான். தர்மமேகம்னு பேரு. அந்த இடத்துல கைவல்ய பலம் மேகதி. மேகத்தின்னு என்ன அர்த்தம்? தர்ம மேக. மேகம் அப்படின்னா வருஷிக்கிறதுன்னு அர்த்தம். அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, மேகத்தினா என்ன அர்த்தம்? சிஞ்சயதி இதி. சிஞ்சனம் அப்படின்னா விடுறது. மலை மேகம் என்ன பண்ணுது? மலை மேகம் வந்து பாத்தீங்கன்னா மலையை வந்து வருஷிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தர்மம் எது தர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்தம்ன்றான் தர்மம். ஆத்மாவோட இது என்னது? சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சுகம், பேரானந்தம், சுகம் உத்தமம்னு கீதால 6வது அத்தியாயத்துல சொல்றார். அந்த எப்படிப்பட்ட சுகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய சுகம், அது உத்தம சுகம். அந்த உத்தம சுகம் வந்து பாத்தீங்கன்னா சொரூப சுகம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலை மேகம் மாதிரி அங்க வருஷிக்கிறது. அதனால அதுக்கு என்ன பேரு? தர்மமேக ஆக்கியா. அந்த சமாதிக்கு என்ன பேரு? நிர்விகல்ப சமாதிக்கு இன்னொரு பேரு தர்மமேக சமாதி அப்படின்னு பேரு. அந்த சமாதி பவதி இத்தியர்த்தக. அந்த இடத்துல அதுக்கு பேரு தர்மமேக சமாதி என்று பெயராகின்றது. இது அப்படியே வந்து வரிசையை நான் படிக்கிறேன், எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கிளியரா சொல்லிடுறார். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மமேக சமாதியில என்ன நடக்கும்ன்றத பார்த்துருவோம். அடுத்த சூத்திரத்துல பார்த்துட்டு கம்பேரிசன் போவோம். நம்ம அடுத்த சூத்திரம் வந்துருங்க. ததக கிம் இத்யதாக. அதனால என்ன ஆக போகுது? ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம யார், சூரிய பிரபா அம்மா. நேற்று வீடியோ கேட்டேன், காலையில் கேட்டோன்னே எனக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி சொன்னேன், மோட்சத்துக்குலாம் சமாதி தேவையில்லை. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தானே. மோட்சத்துக்கு சமாதி தேவையில்லை. ஏன் நான் தான் ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன், பிரமாணம் சொல்லுங்கள். நான் ஒரே மெசேஜ் தான் போட்டேன். படிக்கிறாங்களோ இல்லையா தெரில, யார் படிக்கிற எடுத்து பார்க்கணும், யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் தான் சொன்னேன், சமாதி தேவையில்லைன்னு யாராவது பெரியவங்க சொல்லியிருக்காங்களா? யாராவது பெரியவங்க சொன்னாங்களா? இல்லை எங்கேயாவது கிரந்தத்தில் அது மாதிரி பார்த்தீங்களா? மோட்சன்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சா போதும்ன்றது எங்கேயாவது ஒரு பிரமாணத்தை காட்டுங்க. புரிஞ்சா போதும்னு ஒரு பிரமாணத்தை காட்டுங்க. ஒரு பிரமாணம் இல்லை, ஒரு பிரமாணம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்றார், பதஞ்சலி சொல்றார், ததக கிம் கிம் இத்யதாக. அந்த தர்மமேக சமாதினால என்ன சுவாமி நடக்கும்? அதனால என்ன ஆக போகுது சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இதான் இங்க சொல்ற. ததக கிளேஷ கர்ம நிவர்த்தி. 30வது சூத்திரம். ததக கிளேஷ கர்ம நிவர்த்தி. ததக கிளேஷ கர்ம நிவர்த்தி. ததக அப்படின்னா அதிலிருந்து. எதிலிருந்து? தர்மமேக சமாதியில் இருந்து. ஒருத்தன் தர்மமேக சமாதி அட்டைன் பண்ணிட்டான் அப்படின்னா அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா கிளேஷங்கள்னு சொல்லக்கூடிய அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் சொல்ற பஞ்ச கிளேஷங்களும் இதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களும், சஞ்சிதத்துல நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கமே, பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மங்களும், கர்மம்னு சொல்லியிருக்கு. என்னெல்லாம் எடுத்துக்கலாம்? பிராரப்தம், அதுக்கப்புறம் ஆகாமி, அதுக்கப்புறம் சஞ்சிதம். சர்வ கர்மங்களும் சர்வ கிளேஷங்களும் என்ன ஆகுது? நிவர்த்தி பவதி. எல்லாம் நிவர்த்தி ஆகின்றன, நீங்கி போய் விடுகின்றன. இதுதான் மோக்ஷம் அப்படின்னு பேரு. கைவல்ய சித்தி, அத்வைத சித்தி அப்படின்னு இதுக்கு பேரு. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விற்த்திக்காரர் சொல்ற, சதாசிவ பிரமேந்திரர் ஒரே லைன் எழுதுற. ததஹ ததோ தர்மமேக 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 தர்மமேகாத். தத்தோனா என்ன அர்த்தம் எடுக்கணும்? அதிலிருந்து எடுக்கணும். எதிலிருந்து அப்படின்னா தர்மமேகாத், தர்மமேக சமாதியிலிருந்து. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சவாசன கிளேஷ தன்மூல கர்மானாம். ஆச்சாரி நல்லா எழுதுறார். சவாசன அப்படின்னா வாசனைகளோடு சேர்ந்து, வாசனைகளோடு சேர்ந்து கிளேஷங்களும், வாசனைகள் எல்லாம் கிளேஷங்களா வெளிப்படுகின்றது. அந்த வாசனைகளும் கிளேஷங்களையும் ஒன்னாக்கிருங்க. வாசனைகளோடு சேர்ந்து கிளேஷங்களும், தத்து மூல கர்மனாம், தன் மூல கர்மனாம்னா அதோட மூலமா இருக்கக்கூடிய கர்மங்களும் என்ன ஆகுது? நிவர்த்திர் பவதி இத்தியர்த்தக, நிவர்த்தி அடைகின்றன என்று அர்த்தமாகின்றது. அப்ப நிவர்த்தி ஆகணும்னா, கிளேஷ கர்மங்கள் நிவர்த்தி ஆகணும்னா
சதிமூலே தத்விபாகோ ஜாத்தியாயுர்போகாக சொல்லியிருக்கோம்ல. எது மூல காரணம்? கிளேஷ கர்மங்கள் தான் மூல காரணம். அந்த மூல காரணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திரும்ப திரும்ப ஜாதி, திரும்ப திரும்ப டெத்து, திரும்ப திரும்ப போகம். அப்ப ஜாத்தி ஆயுள் போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எது அப்படின்னா மூல வேரா இருக்கக்கூடிய பீஜமா இருக்கிறது கிளேஷ கர்மங்கள். இந்த கிளேஷ கர்மங்கள் எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விதமா தர்மமேக சமாதினால நாசமாகும். இது அப்படியே யார் சொல்றா தெரியுங்களா உங்களுக்கு? ராமரோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி இதுல முக்திகோபனிஷத்துல சொல்றார். புத்திர காமேஷ்டி யாகத்தினால புத்திரன் கிடைப்பான். வாணிபத்தம் பண்றதுனால பார்த்தீங்கன்னா தனம் கிடைக்கும். நல்லா வியாபாரம் பண்ணினீங்கன்னா தனம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதினா முக்திர் பவதி. நிர்விகல்ப சமாதினால மோட்சம் கிடைக்கும். அந்த நிர்விகல்ப சமாதி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ வாசனாக்ஷயா தல்லாபகா. எல்லா வாசனைகளும் நிவர்த்தியான நிலையில அந்த நிர்விகல்ப சமாதி உண்டாகிறது. நிர்விகல்ப சமாதினால முக்தியானது இங்கேயே ஜீவன் முக்தியானது சம்பவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதினால ஜீவன் முக்தியானது சம்பவிக்குது அப்படின்னு ராமர் சொல்றார். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இப்போ எடுக்க போறோம். ஜீவன் முக்தி விவேகத்துலலாம் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போறோம். நம்ம இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க டாபிக் ஃபுல்லா ஜீவன் முக்தி விவேகத்துல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆணித்தரமா சொல்லுவார். ரொம்ப லைட்டா ஒரு ஸ்லோகங்களை சொல்றேன். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா தர்மமேக சமாதிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே நான் ஒன்னாவது இதுல சொல்றேன். ஒன்னாவது இதுல பார்த்தீங்கன்னா பஞ்சதசி 1:59 ஆரம்பிக்குது. 1:59 சொல்றார். அநாதவ்யக சம்சாரே சஞ்சிதா கர்ம கோட்டய அனேன விலயம் யாதி சுத்தோ தர்மோ விவர்ததே. தர்மமேக சமாதினால என்ன சுவாமி பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சதசிக்காரர் வித்யாரண்ய சுவாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றார். அநாதவீக சம்சாரி, இந்த சம்சாரத்துல அனாதி காலத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு இருக்கிற சஞ்சிதாக கர்ம கோட்டையா, நிறைய ஜென்மத்துக்கும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும் கர்மங்களை. கோட்டிக்கணக்கான கர்மங்கள் சஞ்சிதத்துல பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு. நானும் மகா கோட்டீஸ்வரன். நான் பிச்சைக்காரன்லாம் இல்லை. எனக்கு பேங்க் பேலன்ஸ்ல ஏகப்பட்ட கர்மம் இருக்கு. ஏகப்பட்ட கர்மம் இருக்கு. நான் சம்பாதிச்சது கோட்டிக்கணக்கான கர்மங்களை சம்பாதிச்சிருக்கோம். அதெல்லாம் என்ன ஆகும்? அனேன விலயம் ஜாதி அனேன தர்மமேக சமாதினா, இந்த தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதினால விலயம் ஜாதி எல்லாம் நஷ்டமாயி போகின்றது, லயத்தை அடைகின்றது. அப்ப என்ன ஆகுது? சுத்தோ தர்மோ விவர்ததே. ஒரே ஆனந்த வருஷா, ஆனந்த மலை பொழிகுதான். வேற எதுவும் இல்லை அந்த இடத்துல. வெறும் ஆனந்தம், சொரூப ஆனந்தம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். வேற எந்த ஆனந்தங்களும் இல்லை. அப்போ கிளியரா சொல்றார், கர்ம கோட்டிகள் எல்லாம் எப்ப நாசமாகும்? இந்த தர்மமேக சமாதினால. அப்போ யோக சூத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் பார்த்தீங்கன்னா சர்வம் பிரம்மமேன்னு அவர் தானே எழுதினாரு. அவர் வேதாந்திய யோகியா? ஓங்கான் சுவாமி கேட்டா என்ன சாமி இவங்கெல்லாம் அவர் யோக வேதாந்திப்பா. அடப்பாமே யோக வேதாந்தி என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க? புதுசாக ஒரு டெர்மினாலஜி. அவங்களாம் யோக வேதாந்தி, நாங்களாம் சுத்த வேதாந்தி. மூஞ்சிலே 4 குத்து குத்தணும். அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. தனித்தனியாக கேட்டகரி பண்ணிக்கிறது. அதாவது வேணா பண்ணிக்கங்க. ஓங்கான் சாமி சொல்லுவார், சாமி உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கங்களேன், யார் வேணான்னா ஏதோ கூறு கட்டி விற்கிற மாதிரி. சமாதி பார்த்தீங்கன்னா 3-10 ரூபா 3-10 ரூபான்னு விற்கிற மாதிரி நம்ம போய் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. மொத்த பிரயத்தனமும் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான். மொத்த பிரயத்தனமும் இதுதான். அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. இது பரவைராக்கியம் சித்திக்கிறதுலாம் வசீகர வைராக்கியமே சித்திக்கிறது இல்லை. ஒரு சன்னியாசி எனக்கு தெரியும். 3 நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவார். 3 நாள் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் இருப்பார். என்னையா சன்னியாசம்? இன்னொரு சன்னியாசி என்ன பார்த்தீங்கன்னா மாடியில் இவர் இருக்கார், கீழே ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஐயோ என்னையா சன்னியாசம் பண்ண நீ? ஒரு சன்னியாசி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வாட்சை கொடுத்துட்டேன் சுவாமி, வைராக்கியம், நான் ஒரு வாட்சை பார்த்தீங்கன்னா வாட்சை சன்னியாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு. வேற ஏதாவது எல்லாம் இருக்கு. ஒரு சன்னியாசி என்ன சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி நீங்க சொன்னீங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா சன்னியாசம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டியவே க்ளோஸ் பண்ணிட்டேன் சாமி அப்படின்னாரு. நான் உடனே என்ன சொன்னேன் தெரியுங்களா? பொய் சொல்லாதீங்க ஜி, தன்மையா நான் சொல்லிட்டேன். நான் பொய் சொல்லாதீங்க, சாமி கண்ணத்திலேயே கண்ணை குத்திரும், ஒழுங்கா பேசணும். ஆமாமா சாமி,
ஒரு எஃப்டியை உடச்சி வண்டி வாங்கிட்டு மீதி காசுல தான் சாமி சன்னியாசம் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு. என்ன ஏமாத்துன்னு நினைக்கிறீங்க? அந்த வைராக்கியத்துல யாருக்கும் வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் ரொம்ப ரேர். வஷீகார வைராக்கியம் சொல்ற வெளியில இருக்கிற வைராக்கியமே இப்ப நம்ம பேச போறோம். விவிதிஷா சந்நியாசம் அப்படின்றத பத்தி தான் நான் இப்ப பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஜீவன் முக்தி விவேகத்துல பேச போறோம். விதவிதமான வைராக்கியம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சாமி நான் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்டியை உடைச்சிட்டேன் சாமின்னு என்கிட்ட முன்னாடி கம்பீரமா நின்னாரு. நான் அப்ப பாத்துக்கிட்டே இருக்கேன். புது வண்டி வாங்கியிருந்தேன். புது வண்டி 2 வீலர் பாத்தீங்கன்னா புது வண்டி இறக்கியிருக்காரு. எனக்கு தெரியாது இவர் பாத்தீங்கன்னா புது வண்டி வாங்கியிருக்காருன்னா எஃப்டியை உடைச்சு வண்டி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாமி உங்களோட தண்டம் கொடுங்களேன் அப்படின்னு என்கிட்ட நின்னார். என்ன தண்டம் தெரியுங்களா? அந்த யோக தண்டம் அப்படின்னு ஒரு சன்னியாசத்தப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு கொடுப்பாங்க. இங்க இது மாதிரி வச்சிருப்போம்ல, கவட்டை மாதிரி ஒண்ணு வச்சிருப்போம் பாத்தீங்களா? அந்த ஒய் மாதிரி இருக்கும்ல, ஒய் மாதிரி இருக்கிற ஒரு தண்டம். அது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசத்தப்போ ஒரு யோக தண்டம், அப்புறம் ஒரு இது பாதரக்ஷா, அது அப்புறம் கமண்டரும் ஜபமாலை, இதெல்லாம் சன்னியாசத்தப்ப கொடுக்கறது. ஏன்ட்ட அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நேரம் வந்தார். சாமி உங்ககிட்ட அந்த யோக தண்டம் நான் தலையில அடிச்சிட்டேன். ஏங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ண போகும்போது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போயிட்டு தாலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடனா கொடுங்களேன், நான் தாலி கட்டிட்டு கொண்டு கொடுக்குறேன்னு எவனா சொல்லுவானா? சொந்தமா தாலி வாங்கணுங்க. சொந்தமா தாலி வாங்கி சொந்தமா பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு கட்டணும். தாலி எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்க கூடாது. எவனாவது யோக தண்டத்தை போய் எவனாவது கடன் கேட்பானா? என்ன அல்பமா இருக்குங்க. சாமி நான் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்டியை உடைச்சிட்டேன். தெரியும் எஃப்டியை உடைச்சிங்களா? எஃப்டியை உங்க எஃப்டியை உடைச்சி பாத்தீங்கன்னா வண்டி வாங்கி வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ எஃப்டியை உடைச்சேன்னு சன்னியாசத்துக்காக எஃப்டியை உடைச்சேன்னு ஏன் போய் சொல்றீங்க? அப்ப இன்னொன்னு எவ்வளவு செலவு பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3000 4000. அது கூட குருநாதர் செலவு பண்ணிட்டார். சின்ன வைராக்கியம். இப்போ வைராக்கியம்ன்றதுலாம் ரொம்ப தூரங்க. இந்த வாசனைகள் இருக்கு பாத்தீங்களா? வாசனைகளையும் இந்த கர்மத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஷிக்கிட்டு தான் நிற்பாங்களுடைய. எல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கர்மத்துல மாட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாசனைகளை மாட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. எல்லாம் பிரவிற்த்தியில இருப்பாங்க. எல்லாம் ஆசிரமம் கட்டி மண்ணா கட்டி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்குள்ளார காமம் எப்படி இருக்குன்னா, இன்னும் விஸ்தாரம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா காமங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆனாதான் பாத்தீங்கன்னா மோட்சம்னு சொல்லுது. பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. ஏ அஸ்ய ஹிருதி ஸ்ரிதா காமாஹா அப்படின்னு மந்திரம் சொல்லுது. எப்பொழுது இவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியேறி விடுகின்றதோ அப்பதான் மனிதன் என்ன ஆகிறான்? சாகிறவன் சாகாதவன் ஆகின்றான் அப்படின்னு. இந்த ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா காமங்களும் நிவர்த்தி ஆகணும். காமங்கள் எங்கிருந்து உண்டாகுது? காமங்கள்னு ராகம் தானே, கிளேஷம் தானே, அது வாசனைகள் இருக்கணும்ல. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் எதுவும் வேணாம், ஆனந்தமா இருக்கிறது, சொரூபானந்தத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கர்மமும் வாசனைகளும் தர்மமேக சமாதி அட்டைன் பண்ணா இல்லாம போயிடும் அப்படின்னு இங்க சொல்லுது. அது மட்டும் இல்ல, தர்மமேகமிமம் பிராகு சமாதிம் யோக வித்தமாக 60 பஞ்சதசி. இந்த நிர்விகல்ப சமாதிக்கு என்ன பேரு அப்படின்னா தர்மமேகம் இமம் பிராகு. இந்த நிர்விகல்ப சமாதிக்கு 100 பேர் தர்மமேக சமாதின்னு சொல்கிறார்கள். யோகத்தில் அறிந்தவர்கள், யோக வித்தமாக, யோகத்தை அறிந்தவர்களில் மிகவும் உயர்ந்தவர்கள் இதை தர்மமேக சமாதி என்று சொல்கிறார்கள். அந்த இடத்துல என்ன நடக்கும்? வருஷத்யேஷ யதோ தர்ம அமிர்ததாரா சகசிரஷக. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தர்மம் பாத்தீங்கன்னா வருஷத்தி, தர்மம்னா சுகம்னு எடுக்கும். உத்தம சுகம் பாத்தீங்கன்னா விஷயமே இல்லாம வெறும் ஆனந்த ஆனந்த மலை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சகசிரஷக ஆயிரக்கணக்கான மலை பாத்தீங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆனந்தமா இருப்பீங்க, நீங்க சொரூப சுகத்துல இருப்பீங்க, விஷயமே இல்லாம டிஸ்கனெக்ட் ஆயிடும். அதனால என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 61 சொல்ற. 59 கருமத்தை நாசமாயிடுன்னு சொன்னார். 1:59 பஞ்சதசியில. அதுக்கப்புறம் 1:61 பாத்தீங்கன்னா சொல்றார், அமுனா வாசனா ஜாலே நிஷேஷம் பிரவிலாபிதே சமூலோன்மூலிதே புண்ணிய பாபாக்கியே கர்ம சஞ்சயே.
இந்த வாசனைகள் சொல்ற ஆசயம் இருக்குல்ல, கர்மாசயம், கர்ம ஆசயம், ஆசயம்னா வாசனைகள். அது என்ன ஆகுது அப்படின்னா அமுனா வாசனா ஜாலே. நம்ம எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம்? வாசனா ஜாலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷேஷம் பிரவிலாபிதே. அமுனானா இந்த சமாதியினால, இந்த தர்மமேக சமாதியினால எல்லா வாசனைகளும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? நன்றாக லயத்தை அடைகின்றன. சமூலோன் மூலிதே, மூல காரணத்தோடு சேர்ந்து. வாசனைகளோட மூல காரணம் எது? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அவித்யாதான் மூல காரணம். அந்த அவித்யாவோடு சேர்ந்து, அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் என்னது? சித்தம், மனசு. மனசு கண்ணியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லை. அப்ப அந்த அவித்யா மனதோடு சேர்ந்து, மனம்தான் அவித்யா, அவித்யா தான் மனசு, அதோடு சேர்ந்து மூல காரணத்தோடு சேர்ந்து என்ன ஆகுதுன்னா புண்ணிய பாப ஆக்கியே கர்ம சஞ்சயம். நம்ம சஞ்சித கர்மால நிறைய சேர்த்து வச்சிருக்கமே, அந்த புண்ணியம் பாப்பம் எல்லாம் சேர்ந்து வாசனைகளோடு நஷ்டத்தை அடைகின்றன. எதனால? இந்த தர்மமேக சமாதியினால. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஞானம்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு 62ல சொல்றாரு, வாக்கியம் அப்ரதிபத்தம் சத் பிராக் பரோக்ஷாவபாசிதே கராமலகவத் போதம் அபரோக்ஷம் பிரசூயதே. சமாதிக்கும் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னா, அபரோக்ஷ அனுபூதிக்கு பேரே பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியில தான் அபரோக்ஷ ஞானம் கிடைக்குது. அதனால பாத்தீங்கன்னா 1:62லயே ஆச்சாரியார் அந்த சமாதியை சொல்லிட்டு இமிடியேட்டா வரார். எது பாத்தீங்கன்னா வாக்கியம் அப்பிரதிபத்தம். ஒரு சப்தம் நான் சொல்றேன், புரிதல்ல கேப் இருக்கா அப்படின்னா, ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல்ல கேப் இருக்கு. ஏன்? அந்த கரண சுத்தி அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஒருத்தர் நல்லா ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கிறார், இன்னொருத்தர் கொஞ்சம் ஒரு 80% புரிஞ்சுக்கிறார், இன்னொருத்தர் 70, இன்னொருத்தர் 60, இன்னொருத்தர் 40, இன்னொருத்தர் 30 அப்படின்னு. நான் ஒரே வார்த்தையை சொன்னாலும் எல்லாத்துக்கும் காதுல உள்ள போனாலும் அது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுடைய அந்த கரணத்தோட சுத்தியை பொறுத்து, பரிபக்குவத்தை பொறுத்து புரிதல் உண்டாகுது. எப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியரோட ஒரு சாஸ்திரத்தோட வாக்கியம் எந்த ஒரு பிரதிபந்தமும் இல்லாம புரியுதோ அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பிராக் பரோக்ஷ அவபாசிதே. எப்போ பாத்தீங்கன்னா சொன்ன நீ ஆத்மாவா இருக்க, எஸ் பாஸ் நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கியமானது எந்த ஒரு பிரதிபந்தமும் இல்லாம தடைகளும் இல்லாம முதல்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பரோட்ச ஞானம். ஒரு சப்தம் சப்தத்தோட அர்த்தம், சப்தம் சப்தத்தோட அர்த்தம், சுவாமி இததான் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஸ்திரம் இததான் சொல்லுது அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லாம ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பரோக்ஷம். பரோக்ஷம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்துல இப்படி சொல்லுது, ஆச்சாரியார் இப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு பரோக்ஷம். அதே பாத்தீங்கன்னா கராமலவது போதம். கையில வச்சிருக்கிற ஆமலக்கம்னா நெல்லிக்காய் மாதிரி, உள்ளங்கை நெல்லிக்காய் மாதிரி உங்களுக்கு ஸ்பஷ்டமா அனுபவமா ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அபரோக்ஷம் பிரசூயதே. அந்த பரோக்ஷ ஞானம் தான் அபரோக்ஷமா பரிணமிக்குது. சிரவணம் பண்ணும் போதும் அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா மனனம், ஸ்தூல மனனம் போதும் அதுக்கு பேர் பரோக்ஷம்னு பேரு. நேத்தி சூக்ஷ்ம மனனம் பண்ணினீங்க அப்படின்னா நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அதோட எண்டுல அது அபரோக்ஷமா மாறும். அந்த அபரோக்ஷத்திலேயே தொடர்ந்து சமாதியில நின்னீங்க அப்படின்னா அது நிஷ்டைன்னு பேரு. 24 hours அது ஆயிடுச்சு அப்படின்னா அது நிஷ்டைன்னு பேரு. அபரோக்ஷ அனுபவம் அது ஆத்ம ஞான நிஷ்டைன்னு அதுக்கு பேரு சொல்றோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பரோட்சம் என்ன பண்ணும் சாமி? யாரெல்லாம் பரோட்ச ஞானம் அடைஞ்சிருக்கீங்களோ, நம்ம எல்லாம் சப்த ஞானம் இருக்குல்ல, ஆனந்தம் தருதா இல்லையா? ஆமா, இல்லைன்னா 3 கிளாஸ்லாம் உட்காருவோமா? நம்ம ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லை சப்தத்துல இருந்து, சப்தானந்தம் கிடைக்குது இல்லை, வித்யானந்தம்னு பேரு. ஆச்சாரியர் சொல்ற பரோட்சம் என்ன பண்ணும்? பரோக்ஷம் பிரம்ம விஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம் புத்தி பூர்வ கிருதம் பாபம் கிருஷ்ணம் தகதி வன்னிவத். 1:63 சொல்றார். பரோக்ஷம் பிரம்ம விஜானம். பரோக்ஷம் அப்படின்னா
இப்படி இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது, கீதா சொல்லுது. எனக்கு அனுபவம் இல்லை. ஏக்கம், நித்தியம், விமலம், அச்சலம், நான் தான் எல்லாமா இருக்கேன், எனக்கு அந்நியமா வேற ஒன்றும் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லை. இது மாதிரி எந்த ஞானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனுபவமா இல்லாம சாஸ்திரம் சொல்லுது ஆத்மா ஏக்கமாகும், ஆத்மா பார்த்தீங்கன்னா விமலம், அச்சலம், தேகம் இல்லாதது, அதுதான் ஒன்று, அது கண்ணியமா இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு எந்த ஞானம் சப்தமா பார்த்தீங்க அப்படின்னா சாப்தம், சாப்தம்னா சப்தமா தெரிஞ்சிருக்கிறது, சப்தகதம் சாப்தம். அது எப்படிப்பட்டது? தேசிக்க பூர்வகம், தேசிகர் உபாசிச்சு சொன்ன ஆச்சாரியார் சொன்ன சப்தத்திலிருந்து உங்களுக்கு எந்த ஞானம் உண்டாச்சோ அந்த ஞானத்துக்கு பேரு பரோக்ஷம் அப்படின்னு பேரு. இப்ப நான் சொல்ல 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 உங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பரோக்ஷம். அந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா புத்தி பூர்வ கிருதம் பாப்பம். என்னோட ஞானத்துல நான் இந்த ஜென்மத்துல என்னெல்லாம் இந்த ஜென்மத்துல தெரிஞ்சு பண்ணிருக்கணும் எல்லா பாப்பங்களையும் அது என்ன பண்ணும், எப்படி பாத்தீங்கன்னா கிருஷ்ணம் தகதி வன்னிவத், எப்படி அக்னி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்குமோ அதே மாதிரி முழுமையா இந்த ஜென்மத்துல நான் புத்தி பூர்வமா என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் நாசமாக்கிடும். இந்த இடத்துல ரொம்ப இது எங்க ஆச்சரியர் சொல்லுவார், இந்த ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் பாப்பம் பண்ணமோ அதுல இருந்தெல்லாம் அந்த பரோட்ச ஞானம் உங்களை விடுதலையாக்கிடும். ஃப்ரீயா இருக்கலாம், ஹாயா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா சஞ்சிதம் இருக்கா? ஆமா, சஞ்சிதம் இருக்கு. அப்ப சஞ்சிதம் எப்ப சுவாமி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரோக்ஷாத் பிரம்ம விஜானம். அபரோக்ஷாத் பிரம்ம விஜானம், எந்த அபரோக்ஷ ஞானம் என்று சொல்லக்கூடிய அனுபவ ஞானம் இருக்கோ சாப்தம் தேசிக பூர்வகம். அதுவும் எப்படி வந்தது? முதல்ல ஆச்சரியர் மூலமா அது பரோட்சமாயி அதுதான் அபரோக்ஷமா பரிணமிக்கும். பரோட்சம் இல்லாம அபரோக்ஷம் அடைய முடியாது, ஹை ஜம்ப்லாம் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு முதல்ல பரோட்சமாகும், அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா நல்லா அபரோக்ஷமா மாத்திக்கணும். அந்த அபரோக்ஷ ஞானம் என்ன பண்ணும்? சம்சார காரணம் அஜ்ஞானம் தமசண்டபாஸ்கரஹா. அது என்ன பண்ணும்? மூல காரணமா இருக்கக்கூடிய கர்ம வாசனைகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணும். அந்த மூல காரணமா இருக்கக்கூடிய அதுக்கும் மூல காரணமா இருக்கிற அந்த அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா வெயில்ல, நல்ல உச்சி வெயில், சண்டபாஸ்கரக, நல்ல உச்சி வெயில்ல பார்த்தீங்கன்னா மேகம் என்ன ஆகும்? இருட்டு என்ன ஆயிடும்? இருட்டு இருக்குமா? இருட்டு இருக்காது, மொத்தமா ஓடி போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அபரோக்ஷ ஞானத்தினால மட்டும்தான், அபரோக்ஷ ஞானம்னு பரோக்ஷம் இது அபரோக்ஷம் விசேஷ பிரத்யக்ஷம்னு பேர். நான் பிரம்மமாயிருக்கேன்னு ஒருத்தருக்கு அனுபவம் ஆகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல ஒரு ஸ்லோகம் கோட் பண்ண போறேன். பஞ்சதசிக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணியிருக்காரு, உபதேச சாகஸ்திரி அப்படின்னு இருக்கு. தேகாத்மவத்து ஞானம், தேகாத்ம ஞானவத்து ஞானம். அபரோக்ஷம் பரோக்ஷம்னா என்ன சுவாமி அப்படின்னும் சிம்பிளா ஆச்சரியா சொல்றாரு. ரொம்பலாம் புரிக்காதீங்க. நீங்க மனுஷன்றது பார்த்தீங்கன்னா யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்களா? அவங்க பக்கத்துல இருந்து நீங்க மனுஷனா இருக்கீங்க, நீங்க மனுஷனா இருக்கீங்க, நீங்க மனுஷனா இருக்கீங்க, யாராவது சொன்னாங்களா? அது மாதிரி நமக்கு எப்படி சுவாபாவிகமா இருக்கு? காலையில வேக்கப்பானதுல இருந்தே நம்ம மனுஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணம் கூட நமக்கு ஒருவேளை நான் மனுஷனா இல்லை குரங்கா, ஒருவேளை நான் குரங்கா இருப்பணும், என்னைக்காவது டவுட் வந்திருக்கா நமக்கு? என்னைக்காவது ஒரு நாளாவது நான் குரங்கா இல்லை மனுஷனா, நான் தேவனா இல்லை மனுஷனா, நான் இல்லை அசுரனா நான் மனுஷனா, நான் மரமா நான் மனுஷனா? என்னைக்காவது இத்தனை ஜீவராசிகள் இருக்க என்னைக்காவது ஒரு நாளாவது நான் யாருன்ற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்திருக்கா? சரி விட்டுருங்க. அப்புறம் நான் ஆம்பளையா பொம்பளையான்னு எனக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கா? உங்களுக்கு மேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஸ்திரீகளுக்கெல்லாம் ஸ்திரீன்ற எண்ணமும் புருஷர்களுக்கெல்லாம் புருஷர்கள் அப்படின்னு எண்ணமும் எனக்கு ஒரு நாள் கூட அது மாதிரி பிறந்ததுல இருந்து வரவே இல்லையே. நான் ஆம்பளைன்றதுல பார்த்தீங்கன்னா நான் ஆம்பளையா இருப்பேனா பொம்பளையா இருப்பேனா? ஒரு க்ஷணம் கூட அது மாதிரி ஒன்று வரவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? உங்க தேகாத்ம ஞானம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தேகத்துல இருக்கிற ஞானம் நமக்கு அசைக்க முடியாததா இருக்கு. இந்த மொத்த ஊரு சேர்ந்து நீ மனுஷன் இல்லை நீ நாயின்னு சொன்னா ஒத்துப்போமா? நம்ம
நீ குரங்கு அப்படின்னா, நீ குரங்கு, நீ மனுஷனே இல்லைன்னா 1000 பேர் ஒன்னா கூடி சேர்ந்து நீ மனுஷன் இல்லப்பா நீ குரங்குப்பான்னு சொன்னா ஒத்துப்பமா? 1000 இல்லை, இந்த உலகமே வந்து சொன்னா கூட நீ குரங்குன்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அசைக்க முடியாத அளவுக்கு தேகாத்ம ஞானம் இருக்கு. தேகாத்ம ஞானவத்து ஞானம். தேகாத்ம ஞானம் நமக்கு எப்படி அசைக்க முடியாத இருக்கோ அதே மாதிரி ஒரு பிரம்ம ஞானம், நான் பிரம்மமா இருக்கேன், நான் இந்த தேகாதிகள் இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத ஞானம் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா தேகாத்ம ஞானவத்து ஞானம். அது வந்துச்சுன்னா தேகாத்ம ஞான பாதகம். அது என்ன பண்ணுதுன்னா, இதுவரைக்கும் நம்ம தேகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஞானம் இருக்குல்ல, அத இந்த ஞானம் என்ன பண்ணும்? டும். இதுக்குதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சொல்லிட்டு இருக்கேன், கைத்துல பாம்பு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ ஐயோ ஐயோ, அங்க வந்து பிளாக் கோப்ரா இருக்கு, அங்க அந்த பாம்பு இருக்கு, கொத்திருச்சுன்னா அவ்வளவுதான், உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மின்னல் வந்துச்சு, டும். திரும்ப என்ன ஆகும்? பாம்பு பாப்பீங்களா அந்த கைத்துல? ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணா வருமா? ஒரு க்ஷணம் அதிஷ்டான ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, ஆரோப்ப ஞானம், நீங்க என்னதான் முயற்சி பண்ணி அதை பாம்பு பார்க்கலான்னு ட்ரை பண்ணீங்கனாலும் என்ன பண்ண முடியாது, பாம்பு அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? பாம்பு தான் பார்த்துட்டு இருந்தீங்க, கையில தெரியல. அப்ப ஒரே ஒரு மின்னல் கேட்டு வந்துச்சு, போச்சு. இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகாத்மா ஞானம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு பிரம்ம ஞானம் உண்டாச்சுன்னா அது தேகாத்ம ஞானத்தை என்ன பண்ணிடும்? நாசம் பண்ணிடும். ஆத்மன் ஏவ பவேத்யஸ்ய ச நேச்சனபி முச்சியதே. எவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவினிடத்திலேயே நிலை பெற்றிருக்கிறானோ, ஆத்ம ஞான நிஷ்டா ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர், பிரம்ம சம்ஸ்தகான்னு பேர் அவனுக்கு பேர். அப்ப அப்படி தான்லயே ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகிற ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். அதுதான் இங்க நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். நிர்விகல்ப சமாதின்னு பேரு, தர்மமேக சமாதின்னு பேரு, தானா நிக்கிறதுன்னு பேரு. அந்த சமாதியில ஆத்மனி ஏவ பவேத் யஸ்ய, எவன் ஆத்மாவிலேயே நிலை பெற்று விட்டானோ, எவனுடைய புத்தி ஆத்மாவிலேயே நிலை பெற்று விட்டதோ அவன் என்ன ஆகிறான்? ச நேச்சனபி முச்சியத்தை, அவன் விரும்பாவிட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைகின்றான். எனக்கு மோட்சமே வேணாம், நீ முக்தியில தான்ப்பா இருக்க, உனக்கு என்ன வேணாம், முக்தி அடைந்தான் என்று அர்த்தம். இது யார் சொல்றா? சங்கராச்சாரியார் உபதேச சாகஸ்திரியில சொல்ற ஸ்லோகம். இது அப்படியே ஜீவன் முக்தி விவேகத்திலேயே ஆச்சாரியா சொல்ல போறார். பஞ்சதசிக்காரரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஞானம், ஸ்பஷ்டம் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து கிளேசத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். சஞ்சித கர்மா போகவே போகாது, சஞ்சித வாசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப சஞ்சித கர்மாவும் சஞ்சித வாசனைகளும் நஷ்டமாகணும்னா ஆத்ம நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த நிர்விகல்ப சமாதி அடைஞ்சாதான் உண்டாகும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி மீதிய நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.